देवाय ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेष भद्रेषु नित्यं बाहवद सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टुकी निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद बाहवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं हरिः ओं तत्सत् कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् ईश्वरेति प्रीतं श्रीचैतन्यं नमामि तं हरे कृष्णा हरे हरे कृष्ण कृष्णा माताजी। माताजी। हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्ण हरे कृष्णा हरे माताजी। कृष्ण हरे हरे कृष्ण कृष्ण माताजी। हरे कृष्णा माताजी। हरे हरे कृष्णा कृष्ण माताजी। हरे कृष्णा ஸோ நேத்து பார்த்த பாகத்துல என்ன ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஜடபந்தத்துல இருந்து விடுதலை அடையறதுக்கு ரெண்டு வழி இருக்கு மாதாஜி. ஒண்ணு வந்து பகவான் ராஜ்யத்தை அடையிறது, இன்னொன்னு வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கா படிப்படியா மேல போறது. இந்த இந்த இதுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை பத்தி நீங்க நேத்திக்கு பாகவதத்தை பத்தி சொன்னீங்க. பாகவதம் வந்து இது ஆதாரபூர்வமான பிரமாணம். இது வந்து 4 ஸ்லோகங்களா கிருஷ்ணர் வந்து பிரம்மாக்கு சொன்னாரு. பிரம்மா வந்து அதுக்கு அடுத்து நாரதர் பிரம்மா வந்து நாரதருக்கு சொல்றார், நாரதர் வந்து வியாசருக்கு சொல்றார், வியாசர் வந்து சுகதேவருக்கு சொல்றாரு. அந்த 4 ஸ்லோகம் வந்து இந்த நம்ம கலியுகத்துல வந்து நிறைய பேத்துக்கு புரியாது அப்படிங்கறதுனால 18,000 ஸ்லோகங்களா அது வந்து சொல்றாரு. இது வந்து ஆதாரபூர்ணமான புக்கு. இதுதான் பிரமாணம். இத வந்து நம்ம படிச்சோம்னா, பக்தியில நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து ஆன்மீக லோகத்தை அடையறதுக்கு நம்மளால முடியும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. படிப்படியா உயர் கிரகங்களுக்கு போய் அதுக்கப்புறம் பகவானுடைய லோகத்துக்கு போறாங்க. ஸோ உயர் கிரகங்களோட அவங்க நிக்கல, மேல போனாதான் ஜடபந்தத்திலேருந்து விடுபட முடியும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. வேற ஏதாவது பாயிண்ட்ஸ்? பக்தர்கள் வந்து சித்திகள் எல்லாம் விரும்புறது இல்லைன்னு சொன்னீங்க மாதாஜி. ஓகே. அது மாதிரி பக்தின்ற ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ம் பக்தி நமக்கு கிடைச்சிருதுன்னா அதுல வந்து சில கலைகள் வரும், அதெல்லாம் நம்ம எடுக்கணும், அது ஒரு வேலி போடணும். அந்த மாதிரி பக்தர்களுக்கு, தூய பக்தர்களுக்கு வந்து நம்ம வந்து குற்றம் இழுத்துறக்கூடாது. நம்ம புலன் இன்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சாஸ்திரத்தை போய் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போகும்போது அந்த கொடியானது, அந்த பீஜை விதைன்றது வந்து கோலோக பிருந்தாவனம் வரைக்கும் போகும், நம்ம கிருஷ்ணர் பாகத்துல போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஹரே கிருஷ்ணா. பிரமாணத்தை பத்தி சொன்னேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரமாணம் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம தத்துவமா நம்ம அது ஆன்மீகமா நம்ம கரெக்டா சொல்லப்பட்டதுதான். அதாவது நமக்கு என்ன ரூல்ஸோ அதுபடி நடக்கிறது, இஷ்டத்துக்கு நம்ம பண்றதாம இருக்கிறது. பிரணாமங்கிறது உள்ளது உள்ளபடியே அப்படின்னு சொல்லியிருக்கேன் மாதாஜி. ஓகே, தேங்க்யூ. சாஸ்திரம் தான் பிரமாணம். ஓகேவா? ஆமா. அதுக்கப்புறம் பக்தி யோகம் வந்து எளிமை, இயற்கை. மற்றது எல்லாமே கஷ்டம். மத்த எல்லா யோகமும் கஷ்டம். என்னன்னா அடையிறது ரொம்ப கஷ்டம்.
பட் யுக்தி யோகத்துல தான் சுலபமாக நம்ம பகவானை நேர அடைய முடியும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. யோகிகள் பல ஜென்மாக்கு பிறகுதான் புரிஞ்சுப்பாங்க, பக்தர்கள் சீக்கிரமே புரிஞ்சுப்பாங்க. வாசுதேவம் சர்வமிதின்னு புரிஞ்சுப்பாங்க. வெரி குட், வெரி குட். நாம ஜெபம் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, தேங்க்யூ. முதல்ல அது தப்பா சொல்லுவோம் மாதாஜி, அப்புறம் கரெக்டா அத சொல்லி தப்பா சொல்லல, அபராதம் சொல்றோம். அதுக்கப்புறம் அபராதங்களை தவிர்க்க பாக்குறோம். அதுக்கப்புறம் சுத்த நாமத்தை சொல்றோம். ஓகே, தேங்க்யூ ஆல். ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 32வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம். அதுல நாம பாதி பொருளுரை படிச்சிருக்கோம், மீதி பாதி படிக்கணும். ஒரு தடவை ஸ்லோகமும் மொழிபெயர்ப்பும் படிச்சுட்டு எங்க விட்டோமோ நம்ம அங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். பகவான் சர்வபூதேஷு லக்ஷிதः ஸ்வாத்மனா ஹரிஹி திருஷ்யைர் புத்தி ஆதிபிர் திரஷ்டா லக்ஷணைர் அனுமாபகைஹி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவதராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணர் தனித்தன்மையுள்ள ஆத்மாக்களுடன் ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் இருக்கிறார். நாம் காணும் செயல்களிலும் புத்தியிடமிருந்து உதவி பெறும் செயல்களிலும் இவ்வுண்மையை நம்மால் உணரவும் அனுமானிக்கவும் முடிகிறது. இதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணோம். நம்மளை எப்படி தெரிஞ்சுக்கிறது, உடல் இல்லா ஆத்மா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, கொஞ்சம் புத்தி இருந்தாலே நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பரமாத்மாவை எப்படி உணர்றது அப்படிங்கிற வழியை நம்ம பார்த்தோம். நம்ம எத்தனாவது பேராகிராஃப்ல இருந்து படிக்கணும்? 2வது பேராகிராஃப். நம்முடைய ஆராய்ச்சியின் இக்கட்டத்தில் பின்வரும் கேள்விகளை நான் கருத்தில் கொள்ள இயலும். அங்கேருந்து நம்ம படிக்கணும். விமலா தேவமாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். நம்முடைய ஆராய்ச்சியின் இக்கட்டத்தில் பின்வரும் கேள்விகளை நாம் கருத்தில் கொள்ள இயலும். ஒருபுறம் பார்க்கும் பொழுது நமது உணர்வுகள் மற்றும் செயல்கள் ஆகிய அனைத்தும் ஜட இயற்கையின் ஏற்பாடுகளால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை நாம் உணர்ந்த போதிலும் நாம் என்றும் உணர்கிறோம் அல்லது கூறுகிறோம். எனவே ஆத்மாவை நாம் ஜட உடலோடு அடையாளப்படுத்துவதால் நம்முடைய காட்சிக்கும் செயலுக்கும் உரிய ஜட புலன்கள் இயங்குகின்றன என்று நாம் கூறலாம். மேலும் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப பரமாத்மா நமக்கு வழிகாட்டுவதுடன் நம் தேவைகளையும் பூர்த்தி செய்கிறார். புத்தியின் வடிவில் உள்ள பரமாத்மாவின் வழிகாட்டலை பயன்படுத்தி கொள்வதால் நான் இந்த உடல் அல்ல என்ற முடிவிற்கு நாம் வரலாம். அல்லது செய்பவர்களும் உடையவர்களும் நாமே என்று கற்பனை செய்து கொண்டு பொய்யான ஜட வாழ்வில் தொடர்ந்து இருக்கலாம். நம்முடைய விடுதலை நம்முடைய ஆசைகளை நாம் பௌதிக எண்ணங்களின் பிரயோகிப்பதையே அல்லது உண்மையான ஆன்மீக எண்ணத்தில் பிரயோகிப்பதையோ பொறுத்ததாக இருக்கிறது. பரமாத்மாவை நமது நண்பனும் வழிகாட்டியும் ஆவார் என்பதை ஒப்புக்கொள்வதாலும் நமது புத்தியின் பரமாத்மாவின் உயர்ந்த புத்தியுடன் பொருத்தும்படி இணைப்பதாலும் உண்மையான ஆன்மீக கருத்தை நாம் சுலபமாக அடைய பெறலாம். பரமாத்மா மற்றும் தனி ஆத்மா ஆகிய இரண்டுமே உயிர் தத்துவங்களாகும். எனவே பரமாத்மாவும் தனி ஆத்மாவும் தன்மையில் ஒன்றானவையாகவும் ஜடத்திலிருந்து வேறானவையாகவும் ஆகும். ஆனால் பரமாத்மாவும் தனி ஆத்மாவும் சமநிலையில் இருக்க முடியாது. ஏனெனில் பரமாத்மா வழிகாட்டுகிறார் அல்லது புத்தியே அளிக்கிறார். அந்த வழிகாட்டலை தனி ஆத்மா பின்பற்றுவதால் கர்மங்கள் முறையாக நிறைவேற்றப்படுகின்றன. தனி ஆத்மா பரமாத்மாவின் வழிகாட்டலை முழுமையாக நம்பி இருக்கிறான். ஏனெனில் காணுதல், கேட்டல், சிந்தித்தல், உணருதல் மற்றும் விரும்புதல் ஆகிய இவ்விஷயங்களில் ஒவ்வொரு படியிலும் தனி ஆத்மா பரமாத்மாவின் உத்தரவையே பின்பற்றுகிறான். பொது அறிவை பொறுத்தவரை ஜடம், ஆத்மா மற்றும் பரமாத்மா ஆகிய 3 அடையாளங்கள் உள்ளன என்ற முடிவுக்கு நாம் வருகிறோம். இப்பொழுது நாம் பகவத்கீதையை அல்லது வேத அறிவை அணுகுவோமானால் ஜடம், ஆத்மா மற்றும் பரமாத்மா ஆகிய 3 அடையாளங்களும் பரமபுருஷ பகவானை சார்ந்துள்ளன என்பதை இன்னும் தெளிவாக அறிய முடியும். பரமாத்மா பரமபுருஷ பகவானின் பூர்த்தியற்ற தோற்றம் அல்லது விரிவங்கம் ஆவார். பகவான் தமது விரிவங்கத்தினால் ஜட உலகை ஆள்கிறார் என்று பகவத்கீதை உறுதிப்படுத்துகிறது. பகவான் மிகவும் உயர்ந்தவர். அவர் ஜீவாத்மாக்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராக மட்டும் இருக்க முடியாது. எனவே பரமாத்மா பூரண புருஷனாகிய புருஷோத்தமரின் அல்லது பரமபுருஷ பகவானின் பூரணமான பிரதிநிதியாக இருக்க முடியாது. ஜீவாத்மா பரமாத்மாவை உணரும் நிலையே ஆன்மீக தன்னுணர்வின் முதல் படியாகும். மேலும் இத்தகைய தன்னுணர்வு முன்னேற்றத்திற்கு மூலமாக புத்தியாலும் வேத நூல்களின் உதவியாலும் முக்கியமாக இறையருளாலும் ஒருவனால் பரமபுருஷ பகவானை உணர முடியும். பகவத்கீதை முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி
முகவுரையாகும். ஸ்ரீமத் பாகவதம் பகவத் விஞ்ஞானத்தை பற்றிய இன்னும் விவரமான விளக்கங்களை கொண்டதாகும். எனவே உபனிஷத்களில் விளக்கப்பட்டுள்ளவாறு ஒரு பறவை மற்றொரு பறவையுடன் அமர்ந்திருப்பதை போன்று உடல் எனப்படும் அதே மரத்திற்குள் அமர்ந்திருக்கும் புத்தியின் இயக்குனராகிய பரமாத்மாவின் கருணைக்காக நாம் பிரார்த்தனை செய்தால் வேத இலக்கியங்களில் உள்ள தகவல்களின் அர்த்தம் நமக்கு தெளிவாக புலப்படும். இதனால் பரமபுருஷ பகவானை வாசுதேவன் உணர்வதில் எந்த கஷ்டமும் இருக்காது. ஆகவே பகவத்கீதையில் 7.19 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளவாறு புத்தியுள்ள மனிதன் பற்பல பிறவிகளில் புத்தியை அவ்வாறு பயன்படுத்திய பின் வாசுதேவரின் மலர் பாதங்களில் சரணடைகிறான். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப பிலாசபிக்கலான ஒரு பொருளுரை, எளிமையான விஷயங்கள் தான், அதை நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன சொல்றாரு, நம்மளை இந்த ஜட உடலோடு அடையாளப்படுத்திக்கிட்டு அப்படியே இருக்கணும்னாலும் இருக்கலாம். ஆனா இந்த ஜட உடல்லேருந்து நான் வேறுபட்டவன், நான் ஆத்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மாவுடைய வழிகாட்டுதலையும் நம்ம ஏத்துக்கலாம். பரமாத்மா 2 காரியம் பண்றார். பரமாத்மா என்ன பண்றாரு? 2 காரியம் பண்றார். ஒண்ணு என்ன பண்றாரு, நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாம் அவர் தான் நிறைவேற்றுறார். நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் யார் நிறைவேற்றுறா? பரமாத்மா தான் நிறைவேற்றுறார். பரமாத்மாவோட அனுமதி இல்லாம நம்மளால எந்த காரியமும் பண்ண முடியாது. அப்போ விரும்புறது, எதை விரும்பணுங்கிறது யாருடைய சாய்ஸ்? நம்மளோட சாய்ஸ். ஸோ அப்போ நம்மளுடைய சாய்ஸ் எப்படி இருக்கணும்னா, பரமாத்மா என்ன சொல்றாரோ அதை கேட்கணும் நம்ம அப்படிங்கிற அந்த புத்தி நமக்கு இருந்தது அப்படின்னாக்க அப்போ பரமாத்மாவோட நம்ம ஒத்து போறோம்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு தப்பான காரியம் இப்போ ஒருத்தர் ஒரு தவறு செய்ய போறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உடனே உள்ளுக்குள்ள ஒரு இது வரும் இல்லையா, அதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தூண்டுதல் ஒன்று வரும் இல்லையா. யாருக்கும் முதல்ல தவறு செய்யும் போது ஒரு தூண்டுதல் இருக்கும், இது நம்ம செய்யக்கூடாது, அப்படி தப்பு, இதை செய்யக்கூடாது அப்படின்னு தோணும். அதை யார் கொடுக்குறா? பரமாத்மா கொடுக்குறார். உள்ள இருந்து பரமாத்மா கொடுக்குறார், இது தப்பு, இதை செய்யாதன்னு. அப்போ அதை கேட்டுட்டோம் அப்படின்னா அதை தவறு செய்ய மாட்டோம். அதை அலட்சியப்படுத்திட்டு நம்ம தவறு செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, பரமாத்மா நம்மள தடுக்க மாட்டார். ஓகே, உனக்கு இது விருப்பமா இருக்கா, சரி செய் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருவார். முதல்ல அவர் நமக்கு வழி காட்டுறார். அந்த வழியை நம்ம ஏத்துக்காத போது நம்மளுடைய விருப்பங்களை, நமக்கு அந்த கர்மா இருக்கணும், இருந்தா அதுக்கு அனுமதி கொடுக்குறார். இப்போ நான் ஒரு திருடன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் சும்மா பெட்டி கடையில பிஸ்கெட் திருடுறவனா இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆனா அவன் போயிட்டு நான் பேங்க் லாக்கரை கொள்ளையடிக்கணும்னா அது கூட அவனுக்கு என்ன இருக்கணும், அந்த கர்மா இருக்கணும். அவ்வளோ பெரிய கொள்ளை அடிக்கிறதுக்கு அவனுக்கு அந்த கர்மா இருந்தால் தான் கொள்ளை அடிக்க முடியும். இல்லைன்னா அவன் பிஸ்கெட் தான் திருடிட்டு இருக்கணும், பிஸ்கெட் திருடி மாட்டிக்கிட்டு அடி வாங்கணும். ஸோ நம்மளுடைய கர்மா படி நம்மளுடைய விருப்பங்களை பரமாத்மா நிறைவேற்றி வைக்கிறார். ஆனா எதை விரும்பணும் அப்படிங்கிறது புத்தியோட அந்த உதவியோட நாம எதை விரும்பணும் அப்படிங்கிறத நாம தான் முடிவு செய்யணும். ஸோ அதனால தான் பிரபுபாதர் இங்க சொல்றார். அதாவது ரொம்ப அழகா இந்த ஒரு லைன் நல்லா இருந்தது, நான் குறிச்சு வச்சுக்கணும்னு நினைச்சேன். பரமாத்மாவோட புத்தியோட நம்ம புத்தியை அத அந்த கோரிலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். ரொம்ப நல்லா இருந்தது. மாதாஜி, இந்த பறவை எக்ஸாம்பிளா? இல்ல இங்க இருக்கு பாருங்க. நமது புத்தியை பரமாத்மாவின் உயர்ந்த புத்தியுடன் பொருந்தும்படி இணைப்பதாலும் உண்மையான ஆன்மீக கருத்தை நாம் சுலபமாக அடைய பெறலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல லாஸ்ட்ல 4 லைன் கட்டி பாருங்க. ஸோ நம்மளோட புத்தி அப்படிங்கிறது பரமாத்மாவோட புத்தி என்ன, அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது எங்க இருக்கு? சாஸ்திரங்கள்ல இருக்கு, பகவத்கீதை பாகவதத்துல பகவானுடைய உபதேசங்கள்ல இருக்கு. அந்த உபதேசங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்க ரொம்ப சுலபமா பகவான் எப்படி விரும்புறாரோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நாம வாழலாம். அது கூட நமக்கு புரியல அப்படிங்கும் போதுதான் நமக்கு யார் தேவைப்படுறாங்க? ஆச்சாரியர்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. அப்போ ஆச்சாரியர்களுடைய வழிகாட்டுதலை நம்ம ஃபாலோ பண்ணோம், அவங்க சொல்றதை நம்ம கேட்டோம் அப்படின்னாலே போதும். அப்ப என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா பகவான் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம செய்யறோம். ஸோ இங்க இன்னொரு முக்கியமான டிஸ்கஷன் என்ன அப்படின்னாக்க, பரமாத்மா அல்டிமேட் கிடையாது. பரமாத்மா என்ன கிடையாது? அல்டிமேட் கிடையாது. யார் அல்டிமேட் அப்படின்னா பகவான் தான் அல்டிமேட், பரமபுருஷர் தான் அல்டிமேட். அவருடைய ஒரு விரிவங்கம் தான் பரமாத்மா, பார்ஷியல் எக்ஸ்பான்ஷன் தான் பரமாத்மா.
அப்போ ஏன்னாக்க பகவான் அப்படிங்கிறவர் நம்ம விருப்பத்தை மட்டும் பூர்த்தி செய்யறவர் கிடையாது. பரமாத்மா அவ்வளவுதான் செய்வார். அவர் வந்து நல்லது கெட்டதெல்லாம் நமக்கு பார்க்க மாட்டார். உனக்கு நல்லது இது, உனக்கு நல்லது இல்ல, இது உனக்கு நல்லது, அதெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். நல்லது கெட்டது பார்க்க மாட்டார். ஆரம்பத்துல நமக்கு அந்த ஒரு இதை கொடுக்குறார். ஆனா நம்ம அதை மீறி செயல்படும் போது பரமாத்மா அதுல தலையிட மாட்டார். நம்மளுடைய விருப்பங்களை மட்டும்தான் அவர் வந்து பூர்த்தி செய்வார். சோ அது மட்டும் பரமாத்மாவோட வேலை. பகவான்னா அது மட்டும் செய்யறவர் கிடையாது. நம்மளை பராமரிக்கணும், நம்மளை காப்பாற்றணும், நமக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யணும். கோச்சிக்கிட்டு வந்தா கூட நமக்கு எல்லா நன்மைகளையும் அவர் தான் செய்து கொடுக்குறார், பகவான் தான் செய்து கொடுக்குறார். வேண்டான்னு சொல்லி வந்தா கூட நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் பகவான் தான் செய்யறார். ஸோ அதனால அவர் ஒரு பார்சியல் எக்ஸ்பான்ஷன் தான், அவர் வந்து அல்டிமேட் கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மரம், 2 பறவைகள் உதாரணம் எங்க பகவத்கீதையில எந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு? ஏற்கனவே நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். சாட்சி பறவை அதான் எந்த ஸ்லோகத்துல? 2வது அத்தியாயம். வெரி குட். இன்னும் கொஞ்சம் கிட்ட வரலாமா? செகண்ட் சாப்டர்னு சொல்லிட்டீங்க, எந்த ஸ்லோகத்துல சொல்லலாமா? தெரியல மாதாஜி. ஓகே, 2.22 என்னோட நம்பர் கரெக்ட் அப்படின்னா நான் சொல்ற நம்பர் 2.22. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லோகம். வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேஹி. எப்படி பழைய ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு புதிய ட்ரெஸ்ஸை வந்து நம்ம போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி நைந்து போன இந்த உடலை விட்டுட்டு புதிய உடலை ஆத்மா ஏற்கிறது. இதுதான் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். ஸோ புது ட்ரெஸ் வாங்குறதுக்கு யார் யாருக்கு ஆசை இருக்கோ அவங்கள இந்த ஸ்லோகம் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி. நம்ம புது ட்ரெஸ் போட்டுக்கும் போதுல இந்த ட்ரெஸ் இந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நவானி கிருண்ணாதி நரோபராணி. நவானின்னா புதிய புதிய ஆடைகளை அணிகிறோம் அப்படின்னு. ஸோ அது மாதிரி ஆத்மா பழைய ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு புது ட்ரெஸ் போட்டுக்குது. ஸோ அந்த பொருளுரையில பிரபுபாதர் அந்த உபனிஷத் அந்த ஸ்லோகத்தை சொல்லி அதுக்கான விளக்கத்தை சொல்றார். ஒரு மரத்துல 2 பறவை இருக்கு. ஒரு பறவை வந்து சாப்பிட்ற பறவை, இன்னொரு பறவை சாட்சி பறவையா இருக்கு. ஸோ அந்த பறவை அந்த மரத்துல இருக்கிற பழங்களை சாப்பிட்டு, சில பழங்கள் இனிப்பா இருக்கு, சில பழங்கள் கசப்பா இருக்கு. இனிப்பா இருக்கும்போது அதுக்கு சந்தோஷமா இருக்கு, கசப்பான பழங்களை சாப்பிடும்போது அதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா சாட்சி பறவை பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்படி கிளையா கிளையா தாவிட்டே இருக்கியே, நீ எப்போ என்ன பார்ப்ப, நான் சொல்றதை எப்போ கேட்ப அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பறவை தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பரமாத்மாவா நம்ம இதயத்துல இருக்கார். அங்க வந்து அந்த உண்ணும் பறவை வந்து அர்ஜுனனா சொல்லப்படுது. ஆனா ஜீவாத்மா தான் அந்த உண்ணும் பறவை, நாம தான் அது. அப்போ நம்ம பகவத்கீதையுடைய உபதேசங்களை கேட்கும் போது நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. நம்ம கர்ம வினைகளே நமக்கு மாறி போயிடுது. ஸோ அதனால பகவான் நமக்குள்ள இருக்கார், நம்மளை வழி நடத்துறார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சோம் அப்படின்னாக்க அவர் ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி எல்லாத்தையும் படம் பிடிச்சுக்கிட்டே இருக்கார். எங்கேயும் யார்கிட்டயும் போய் நம்ம என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. இல்ல நம்ம ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம வந்து நான் அப்படி நான் இப்படி அப்படிலாம் நம்ம வெளியில பேசிக்கலாம், நம்மள வெளியில அப்படி காட்டிக்கலாம். ஆனா பரமாத்மாவுக்கு எல்லாம் தெரியும். நம்ம எப்படி என்ன என்ன ஏது என்ன விவரம் அவருக்கு தெரியும். நம்மளுடைய எண்ணங்கள் கூட அவருக்கு தெரியும். சில சமயங்கள்ல நம்ம வார்த்தைகளால சொல்லலாம், ஆனா எண்ணங்களை மற்றவங்க பார்க்க முடியாது, அதை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா பரமாத்மாவுக்கு நம்முடைய எண்ணங்கள் முதற்கொண்டு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பார். ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியாது. அதனால கன்க்ளூஷன் வரார். தஸ்மாத் அப்படின்னாலே ஒரு கன்க்ளூஷன், இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு ஒரு கன்க்ளூஷன். தஸ்மாத் சர்வாத்மனா ராஜன் ஹரிஹி சர்வத்ர சர்வதா ஸ்ரதவ்ய கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யோ பகவான் நிர்ணாம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். யாராவது ஸ்லோகம் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா படிக்கலாம். மாதாஜி நான் படிக்கிறேன். படிங்க மாதாஜி. தஸ்மாத் சர்வாத்மனா ராஜன் ஹரி சர்வத்ர சர்வதா ஸ்ரோதவ்ய கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யோ பகவான் நிர்ணாம். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தஸ்மாத் சர்வாத்மனா ராஜன் ஹரி சர்வத்ர சர்வதா ஸ்ரோதவ்ய கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்யோ பகவான் நிர்ணாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தஸ்
तस्मात् सर्वात्मना राजन् हरिः सर्वत्र सर्वदा श्रोतव्यः कीर्तितव्यश्च स्मर्तव्यो भगवान् तृणाम्. பகவான் ஸ்ரதவ்ய அப்படின்னா கேட்கறது, ஸ்ரதவ்ய கீர்த்தித்தவ்ய அவருடைய புகழை பாடுறது, ஸ்மர்த்தவ்ய ஞாபகம் வச்சுக்கிறது, பகவான் நிர்ணாம் அப்படின்னா மனிதர்கள். சோ என்ன அர்த்தம்? தஸ்மாத் கன்க்ளூஷன். இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எவ்வளவு டிஸ்கஷன், கிட்டத்தட்ட 35 ஸ்லோகமா டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். எப்படி நம்மளை நம்ம உணர்றது, பரமாத்மாவை எப்படி உணர்றது, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய ஸ்லோகங்கள்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ அதனால இப்ப ஒரு முடிவுக்கு வரார். தஸ்மாத் ஆகவே, எனவே அப்படின்னு சொல்றார். மொழிபெயர்ப்பு படிக்கலாம். ஆகவே ஓ ராஜனே, பரமபுருஷரான முழுமுதற் கடவுளை பற்றி எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் செவியுறுவதும் அவரை வாழ்த்துவதும் நினைவிற்கொள்வதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் முக்கியமானவை ஆகும். இதுல ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. அதனால பரமபுருஷரான முழுமுதற் கடவுளை பற்றி எப்பொழுதும் எல்லா இடங்களிலும், எங்க எல்லா இடங்களிலும், நம்ம குறிப்பிட்ட நேரத்துல மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்ம பாகவதம் படிக்கும்போது, சாண்டிங் பண்ணும்போது, இல்ல பகவத்கீதை அட்டன் பண்ணும்போது, கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அப்போ மட்டும்தான் நினைக்கிறோம். அப்படி கிடையாது, எல்லா இடங்களிலும் அப்படின்னு சொல்றார். எல்லா இடங்கள்லயும் அவரை பத்தி தான் கேட்கணும், அவருடைய புகழை பாடணும், அவரை ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லி இங்க சுகதேவ கோஸ்வாமி ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரார். பொருளுரை ஜி சாந்தி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு ஆச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி இப்பதத்தை தஸ்மாத் அல்லது ஆகவே என்னும் சொல்லுடன் ஆரம்பிக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமான பக்தியோக முறையை தவிர முக்தியளிக்கும் மங்களகரமான மார்க்கம் வேறில்லை என்பதை முந்தைய பதத்தில் ஏற்கனவே அவர் விவரித்துள்ளார். கேட்டல், பாடுதல், நினைத்தல், பகவானின் தாமரை பாதங்களுக்கு தொண்டு புரிதல், வழிபடுதல், பிரார்த்தனை செய்தல், அன்புடன் தொண்டாற்றுதல், சிநேகம் கொள்ளுதல் மற்றும் ஒருவனின் உடைமைகள் அனைத்தையும் நிவேதனம் செய்தல் போன்ற பல்வேறு முறைகளில் பக்தியோக முறை பக்தர்களால் அனுஷ்டிக்கப்படுகிறது. இவ்9 முறைகளில் அனைத்துமே ஏற்புடையவைதான். மேலும் உண்மையான பக்தன் இம்முறைகளில் அனைத்தையுமோ அல்லது சிலவற்றையோ அல்லது ஒன்றையோ பின்பற்றுவதாலும் கூட விரும்பிய பலனை அது அளிக்கக்கூடியதாகும். ஆனால் இவ்9 முறைகளிலும் கேட்பது எனப்படும் முதல் முறையே பக்தியோக முறையில் மிகவும் முக்கியமான கடமையாகும். போதுமான அளவிற்கும் முறையாகவும் கேட்கவில்லையெனில் எந்த அனுஷ்டான முறையாலும் எவரும் முன்னேற்றம் அடைய முடியாது. பகவானின் சக்திமிக்க அவதாரமாகிய வியாசதேவரை போன்ற அதிகாரிகளால் தொகுக்கப்பட்ட வேத இலக்கியங்கள் அனைத்தும் கேட்பதற்காகவே உள்ளன. பகவானே அனைத்திற்கும் பரமாத்மாவாக இருக்கிறார் என்பது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ளதால் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் அவரை துதிப்பதும் அவரை பற்றி கேள்விப்படுவதும் வேண்டும். அதுவே மனிதனின் விசேஷமான கடமையாகும். சர்வ வியாபகமுடைய முழுமுதற் கடவுளை பற்றி கேட்கும் முறையை மனிதன் கைவிடும் பொழுது மனிதன் படைத்த இயந்திரங்களின் அபத்தமான ஓசையை கேட்பதற்கு அவன் இலக்காகிறான். பகவானை பற்றி கேட்டறிவதற்கு இயந்திரங்களை ஒருவன் பயன்படுத்தலாம் என்பதால் இயந்திர சாதனம் தீயது அல்ல. ஆனால் உள்நோக்கங்களுக்காக இயந்திர சாதனம் உபயோகிக்கப்படுவதால் மனித நாகரிகத்தில் அது துரிதமான சீரழிவை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற சாஸ்திரங்கள் கேட்கப்படும் நோக்கத்திற்காகவே இயற்றப்பட்டவை. ஆகையால் செவியுறுவதென்பது மனிதன் மீது சுமத்தப்பட்ட ஒரு கடமை என்று இங்கு கூறப்பட்டுள்ளது. மனிதர்களைத் தவிர பிற உயிரினங்களுக்கு இத்தகைய வேத இலக்கியங்களை கேட்டறியும் திறமை இல்லை. மனித சமூகம் வேத இலக்கியத்தை கேட்கும் முறைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டால் மொத்த சமுதாயத்தின் தரத்தை சீரழியச் செய்யும் பக்தியற்றவர்களால் உண்டாக்கப்படும் பாபமான ஓசைகளுக்கு அது பலியாகாது. செவியுறுதல் ஜபிக்கும் முறையால் திடப்படுத்தப்படுகிறது. பூர்ணமான மூலத்திடமிருந்து பூர்ணமாக கேட்டவன் சர்வ வியாபகம் உள்ளவரான முழுமுதற் கடவுளை நம்பிக்கையுடன் ஏற்று பகவானை துதிப்பதில் உற்சாகம் உள்ளவனாகிறான். ராமானுஜர், மத்வர், சைத்தன்யர், சரஸ்வதி தாக்கூர் மற்றும் பிற நாடுகளில் முகமது நபி, இயேசு கிறிஸ்து போன்ற பெரும் ஆச்சாரியர்கள் அனைவரும் பகவானின் புகழை எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் பரவலாக பாடி புகழ்ந்துள்ளனர். பகவான் எங்கும் பரந்துள்ளவராக இருப்பதால் அவரை எங்கும் எப்பொழுதும் போற்றி புகழ்வது இன்றியமையாததாகும். பகவானை போற்றி புகழும் முறையில் கால, தேசம் எனும் கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது. இது சனாதன தர்மம் அல்லது பாகவத தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. சனாதன என்பது நித்தியமானது, எங்கும் எப்பொழுதும் என்று பொருள்படும். பாகவத என்பது பகவானை குறிக்கிறது.
பகவான் எல்லா கால தேசங்களுக்கும் எஜமானராக இருப்பதால் அவரது புனித நாமம் அகில உலகிலும் கேட்கவும் புகழவும் நினைவிற்கொள்ளவும் வேண்டியதாகும். மிகவும் ஆவலோடு காத்திருக்கும் உலக மக்களுக்கு அது விரும்பிய அமைதியையும் அபிவிருத்தியையும் கொண்டு வரும். ச என்னும் சொல் மீதமுள்ள எல்லா முறைகளையும் அல்லது மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது போல் பக்தியோக முறைகள் அனைத்தையும் உள்ளடக்கியதாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப அருமையான பொருளுரை. ஒரு குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கு இந்த பொருளுரை இல்லையா? ரொம்ப சுவையான பொருளுரை. எவ்வளோ ஒரு அருமையா பிரபுபாதர் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கிறார். இந்த 9 விதமான பக்தி தொண்டு முறைகள், ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இந்த 9 முறைகள்ல பக்தி யோகம் வந்து பயிற்சி செய்யப்படுது. அதுல கேட்கறதுங்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு பாருங்க. கேட்கறதுங்கிறது தான் பக்தி யோகத்திலேயே வந்து உயர்ந்த முறை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த நாள்ல எல்லாம் வந்து உங்களுக்கு பகவான் வந்து சொல்ல சொல்ல, பிரம்மாவோட இதயத்துல சொல்ல சொல்ல பிரம்மா கேட்டார். பிரம்மா வந்து நாரதருக்கு சொல்ல நாரதர் கேட்டார். யாரும் என்ன பண்ணல, எழுதிலாம் வைக்கல, நோட்ஸ் கிடையாது, அப்படிலாம் பண்ணல. கேட்டே தான் அவங்க என்ன பண்ணாங்க, அதை வந்து உள்வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சீட பரம்பரையில் கேட்டு 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 இந்த வேத சாஸ்திரங்களை அவங்க வந்து ஞாபகம் வச்சிருந்தாங்க. ஆனா பிரபுபாதர் இப்ப சொல்றார், இப்ப இருக்கிற இயந்திரங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு அது மூலமா வரக்கூடிய பாவகரமான ஓசைகளை தான் நம்ம கேட்கும்படியா நம்ம நிர்பந்திக்கப்படுறோம் அப்படின்னு. நீங்க தெருவுல போற யாராவது ஒருத்தர் காது ஃப்ரீயா இருக்கான்னு பாருங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு காது ஃப்ரீயா இருக்கான்னு பாருங்க. எல்லார் காதுலயும் என்ன வச்சிருக்காங்க? ஹெட்போன் வச்சிருக்காங்க. ஹெட்போன் தான் வச்சிருக்காங்க. ஹெட்போன் இல்லாதவங்கள பார்க்கவே முடியாது. எல்லாரும் ஹெட்போன் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா காதுகள் வந்து திறந்திருக்கணும். திறந்திருக்கும் போது நம்ம உடலும் ஆரோக்கியமா இருக்கும். பிளஸ் நம்ம வந்து எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுங்கிறத நாம தீர்மானிக்கணும். ஆனா இவங்க காதை அடைச்சிக்கிட்டு எதெல்லாம் கேட்கக்கூடாதோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப சீக்கிரம் இந்த பிரச்சனை வரும் பாருங்க. நிறைய பேர் காது வந்து கேட்காம போற பிரச்சனை வரப்போகுதுதான். ஏன்னா பகவானுடைய படைப்பு அது திறந்து இருக்கணும். அதை வந்து எல்லாத்தையும் போட்டு இப்படி மூடி வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா பகவானை பத்தி நம்ம வந்து கேட்கறதுக்காக அதே இயந்திர சாதனங்களை பயன்படுத்துறது ரொம்ப உத்தமம் அப்படின்னு பிரபுபாதர் சொல்றார். அதுக்காக நம்ம பயன்படுத்தலாம். ஆனா அந்த மாதிரி இல்லாம சும்மா நம்ம வந்து வேற இதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா அது பெரிய சீரழிவு தான் அப்படிங்கிறத சொல்றார். ஸோ எப்போ நமக்கு பகவான் மேல அந்த தீவிரமான நம்பிக்கை வரும் அப்படின்னா தூய பக்தர்கள்ட்டேருந்து கேட்கும் போதுதான். ஸோ பிரபுபாதுடைய பொருளுரைகளை படிக்க 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 நம்ம இதயத்துல மாற்றம் ஏற்பட்டு நமக்கு பக்தியில ஒரு ஸ்திரமான ஒரு நிலை நமக்கு ஏற்படும். அதனால்தான் நம்ம பொறுமையா போறோம். இல்லைன்னா கட கட கடன் படிச்சுக்கிட்டே போகலாம். ஆனா எதுக்காக நம்ம பொறுமையா போறோம் அப்படின்னா பிரபுபாதுடைய பொருளுரையை நம்ம படிச்சு புரிஞ்சுக்கத்தான். ஏன்னா நம்ம எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அதுல வந்து எத்தனை புரியும் நமக்கு சொல்ல முடியாது. ஆனா பொருளுரை படிக்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பா நம்ம இதயத்துல மாற்றம் ஏற்படும். எப்பவுமே பகவானை பத்தின அந்த தூய்மையான சிந்தனைகள் நமக்கு வரும். ஸோ நேத்தே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு பிரமாணம் கொடுக்கணும்னா ஆச்சாரியர்கள்ட்ட தான் பிரமாணம் கொடுக்கணும்னு. பாருங்க இங்க பிரபுபாதர் வந்து எத்தனை ஆச்சாரியர்களை சொல்லியிருக்காரு பாருங்க. பிரபுபாதர் வந்து இந்த மதங்கள் எல்லாம் பார்க்கல. என்ன சொல்றார், இயேசுவையும் சொல்றார், நபிகளையும் சொல்றார். எல்லாரும் பகவானுடைய புகழைத்தான் பாடியிருக்காங்க. பேர் வேறையா இருக்கலாம், அவங்க முறைகள் வேறையா இருக்கலாம், ஆனா அல்டிமேட்டா அவங்க சொல்றது கடவுளை பத்தி தான் சொல்றாங்க. ஸோ அதனால ஆச்சாரியர்கள் அப்படிங்கிறவங்களை பத்தி தான் நம்ம பேசணுமே தவிர நடிகைகளை பத்தி பேசலாம், தப்பு கிடையாது. அவங்க பக்தர்களான அவங்கள பத்தி பேசலாம். எல்லாருக்கும் பக்தி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த உலகத்துல இருக்கிற எந்த நபரும் மறுக்கப்படலை. எத்தனை தவறு செய்தவர்களா இருந்தாலும் பக்தி செய்யலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க மாறாத போது நம்ம அவங்கள பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது. அவங்க மாறிட்டாங்க, அவங்க நல்ல பக்தர் ஆயிட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்கள நம்ம உதாரணம் சொல்லலாம். அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உதாரணம் சொல்லலாம். பார்க்க போனா அந்த மைக்கேல் ஜாக்சன் ஒருத்தர் பல ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு தன்னை வந்து உடம்ப அப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கணும்னு நினைச்சு மிகப்பெரிய ஒரு பாப் டான்சர். அவர் கடைசியில கடிதம் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இஸ்கானை வந்து அவர் அவ்வளோ குளோரிஃபை பண்ணி எழுதியிருக்கார். நான் என் வாழ்க்கையை நான் வந்து வீணடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுதியிருக்காரு. எனக்கு வந்து கிருஷ்ணர் வந்து அடுத்த வாய்ப்பை எனக்கு கொடுக்கணும், நான் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய கடிதம் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்கு கிடைச்சிருந்து அவங்க மாறுறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அப்போ நம்ம அவங்கள வந்து சொல்லலாம். நெல்சன் மண்டேலா வந்து தென்னாப்பிரிக்கால மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி. அவரையும் வந்து பக்தி தீர்த்த மகாராஜ் வந்து பக்தரா மாத்தினார். அவரும் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்ணார். அவரும் பகவத்கீதை படிச்சார்.
ஸோ இது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தது, அவங்களால வந்து சமுதாயத்துக்கு ஒரு நன்மை இருந்தது அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பா என்ன பண்ணலாம், சொல்லலாம். அப்படி இல்லாத போது அதுவும் பிரபுபாதருடைய ஒரு வார்த்தைகளுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சாதாரண மனிதர்களை நம்ம உதாரணம் காட்டக்கூடாது. ஸோ எப்பவுமே நம்மளுடைய ஸ்டாண்டர்ட், அந்த நம்ம நம்ம ப்ரீச்சிங் பண்ற ஸ்டாண்டர்ட் வந்து ஹை ஸ்டாண்டர்டா இருக்கணும். நல்ல விஷயங்களை நம்ம வந்து ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் நம்ம வளர்த்துக்கணும். அப்பதான் வந்து ப்ரீச்சிங் அப்படிங்கிறது உண்மையான ஒரு தாக்கமா இருக்கும். இல்லைன்னா சும்மா நம்ம வந்து கதை பேசுற மாதிரி ஆயிடும். அது மாதிரி நம்ம செய்யக்கூடாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆ, சாரி சாரி டிஸ்டர்ப் பண்றதுக்கு. அந்த செவியுறுதல்னு சொல்லும்போது அந்த ஒருத்தர் பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. அவர் வந்து நிறைய காதுகள் கேட்டார்ல, அவர் பேர் என்னன்னு தெரிஞ்சு. ரூப கோஸ்வாமி. ஓகே. இன்னொருத்தர் வந்து ஆக்சுவலா ரூப கோஸ்வாமி தான். நாக்கு 1000 நாக்கு வேணும்னு சொல்லுவார், 1000 காது வேணும்னு சொல்லுவார் கேட்கறதுக்கு. துண்டா ஒரு ஸ்லோகம் இருக்கு, எனக்கு அந்த ஸ்லோகம் தெரியாது, பட் ரூப கோஸ்வாமி சொல்லியிருக்கார். ஓகே மேடம், தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண. பிபந்தி யே பகவத ஆத்மனः சதாம் கதாமிருதம் ஸ்ரவணபூதேஷு சம்பிருதம் புனந்தி தே விஷய விதூஷிதாச்சயம் விரஜந்தி தச்சரண சரோரஹாந்திகம். பிபந்தி, இந்த வார்த்தையை எங்க பார்த்தோம்? பிபந்தி. பிபத பாகவத வெரி ரசமாலயம். குட், வெரி குட், வெரி குட். தேங்க்யூ மாதாஜி. பிபத பாகவதம் டெய்லி சொல்றோம் இல்லையா, பிபந்தி அப்படின்னு. ஸோ இப்போ குடிக்கணுமா பாகவதத்தை. பக்தர்களின் அன்புக்குரியவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அமிர்தம் போன்ற கதைகளை செவிகள் மூலமாக அருந்துபவர்கள் ஜட இன்பம் என்னும் கலங்கப்பட்ட வாழ்வின் நோக்கத்தை புனிதப்படுத்தி பரமபதத்தை அவரது முழுமுதற் கடவுள் அவரது தாமரை பாதங்களை சென்று அடைகின்றனர். ஸோ நம்ம எந்த மூலமா பருகிறோம்? காதுகள் மூலமா பருகிறோம். காதுகள் தான் ஆன்மீகத்துல கண்கள். நம்ம கண்ணால பார்த்து எதையும் வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஒரு சமயத்துல ராதா குண்டத்தினுடைய கரையில பிரபுபாதருடைய ஆன்மீக குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி ஒரு உபன்யாசம் கொடுத்துட்டு இருக்கார். அப்போ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய மற்ற சிஷ்யர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, நம்ம இருந்து இப்பதான் விருந்தாவனத்துக்கு வந்திருக்கோம், நம்ம போய் விருந்தாவனத்தை சுத்தி பார்க்கணும், இங்க நிறைய கோவில் இருக்கு, கோவில்ல போய் பகவானெல்லாம் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அப்போ யார் உட்காந்து அந்த உபன்யாசத்தை கேட்டுட்டு, கொஞ்சம் பேர் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவங்கள வந்து அபய் பாபுவும் ஒருத்தர், அவரும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கார். அப்போ மற்ற சிஷ்யர்கள்லாம், ஏன்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் லெக்சர் கொடுத்து ஆரம்பிச்சாருன்னா எத்தனை மணி நேரம் கொடுப்பாருலாம் சொல்ல முடியாது. இத்தனை நமக்கு வந்து நம்மள மாதிரி 1 மணி நேரம் 45 மினிட்ஸ்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. அவர் உட்காந்து சொல்ல ஆரம்பிச்சாருன்னா 8 மணி நேரம் ஆகுமோ, 6 மணி நேரம் ஆகுமோ, இல்லை 10 மணி நேரம் ஆகுமோ, அதெல்லாம் தெரியாது. உட்காந்து எல்லாரும் என்ன பண்ணணும், கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்த நாட்கள் அதெல்லாம். அப்போ அவங்க எல்லாம் திரும்பி வந்த உடனே பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவங்கள பார்த்து என்ன கேட்டார் அப்படின்னா, உங்களுடைய கண் பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டார். ஐ எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தீங்களான்னு கேட்டார். என்ன அர்த்தம் அதுக்கு? ஐ எக்ஸசைஸ்னா என்ன அர்த்தம்? அதான் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டீங்களா, பாத்தீங்களா இல்ல மத்த இடத்துல கவனிச்சீங்களா? எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்தீங்களா? சும்மா கண்ணை அப்படியே மூடி மூடி திறந்து திறந்து பாக்குறதுனால நமக்கு எதுவுமே புரிய போறது இல்ல. ஆக்சுவலா இங்க வந்து அந்த அந்த அனுபவம் எனக்கு எப்போ ஏற்பட்டது அப்படின்னாக்க, இங்க வந்து ஒரு ஒரு பிளேஸ் இருக்கு. ஸோ அங்க நான் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேனே தவிர அந்த இடத்தோட போய் அங்க பக்தர்கள்ட்டேருந்து நான் வந்து நேரடியாக கேட்கல. நாங்க தனியா போயிருக்கோம். நாங்க மட்டும் ஒரு கார் எடுத்துக்கிட்டு நாங்க வந்து தனியா ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் நாங்க வந்து அங்க போயிருக்கோம். அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப வந்து அந்த லீலைகளை கேட்கும்போது தான் ரிலேட் பண்ண முடியுது. இல்லைன்னா அதே கௌர்ணிதாய் தான் அங்கே இருக்காங்க. பட் கௌர்ணிதாயை பார்த்துட்டு நம்ம அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஹரே கிருஷ்ணா கீர்த்தன் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் அந்த இடத்தோட மகாத்மியம் என்ன, அங்கே பகவான் என்ன லீலை பண்ணியிருக்கார், அதெல்லாம் கேட்கும்போது தான் நம்மளால என்ன பண்ண முடியும், உண்மையிலேயே அந்த இடத்துக்கு போன அந்த முழுமை நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஜஸ்ட் பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு வந்துகிட்டே இருப்போம், அவ்வளோதான். இங்கே நித்யானந்த பிரபுக்கு இங்கே தான் வந்து கல்யாணம் நடந்தது, இங்கே வந்து இவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஜஸ்ட் மேலோட்டமாக கேட்டு வந்துட்டு போவோமே தவிர உண்மையிலே அந்த இடத்தோட மகாத்மியம் நமக்கு புரியவே புரியாது. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா சாந்திப்பூர் ஃபெஸ்டிவலில் ரொம்ப பெரிய திருவிழா நாளைக்கு, கோவிந்த துவாதசி. நாளைக்கு என்ன துவாதசி? கோவிந்த துவாதசி. கோவிந்த துவாதசிக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க, சாந்திப்பூர் அப்படிங்கிறது அத்வைத ஆச்சாரியாருடைய ஊர்.
அங்கதான் அத்வைத ஆச்சாரியருடைய வீடு இருந்தது. ஸோ சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் பிருந்தாவனத்துக்கு போக நினைச்சார். ஆனால் நித்யானந்த பிரபு அவரை வழிமறிச்சு சாந்திப்பூர் கொண்டு வந்துட்டார். ஸோ சாந்திப்பூரில் அத்வைத ஆச்சாரியருடைய வீட்டில் நித்யானந்த பிரபுவும் சைத்தன்ய மகாபிரபுவும் ஒன்றா வந்து பிரசாதம் ஏற்றுக்கிறாங்க. அந்த லீலையெல்லாம் அங்கே நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு மாதவேந்திர பூரியோடைய நினைவு நாள். ஸோ அதனால அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா, சாந்திப்பூரில் பார்த்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய திருவிழா. அங்கே தேவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்களாம், அந்த இடத்துல வந்து பிரசாதம் சாப்பிட வருவாங்களாம். உண்மையிலே அந்த இடம் அப்படிதான் இருக்கும். அந்த அடுப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க அன்இமேஜினபிள். ஒரு ஒரு அண்டா குண்டால ஒரு 20-30 பேர் நம்ம உள்ள இறங்கலாம். அவ்வளோ பெருசு இருக்கும். அவ்வளோ பெரிய இதில் வந்து அங்கே கிச்சடி கிளறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கிச்சடி வந்து வாளி வாளியாக வந்து சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை லட்சம் மக்கள் வர்றாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி போகிறாங்க, நமக்கு அது ஒன்றுமே தெரியவே தெரியாது. அத்தனை பேர் வருவாங்க. இஸ்கான் வந்து அதை எடுத்து இப்போ வந்து செய்கிறாங்க. ஸோ நாளைக்கு நாங்கள் எல்லாரும் சாந்திப்பூர் போகிறோம். காலம்பரை இங்கேருந்து பஸ்ஸில் போகிறோம், எல்லாரும் சாந்திப்பூர் போகிறோம். ஸோ அங்கே சாந்திப்பூரில் அந்த கிச்சடியை சாப்பிட்றவங்களுக்கு கோவிந்த பிரேமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அங்கே போய் உட்கார்ந்து அத்வைத ஆச்சாரியருடைய மகாத்மியங்களை கேட்டு சாந்திப்பூரில் போய் அந்த அந்த ஃபெஸ்டிவலை நாமளும் கலந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் காய்கறியெல்லாம் நறுக்கி கொடுத்துட்டு நம்மளால பண்ண முடிஞ்சது அதுதான். வாளி கூட என்னால் தூக்க முடியாது, அவ்வளோ பெரிய வாளியாக இருக்கும். ஆனால் சர்வ் பண்ணுவாங்க, எல்லா டிவோட்டிஸும் சர்வ் பண்ணுவாங்க. சர்வ் பண்ணுறது அங்கே ரொம்ப விசேஷம். வர்ற பக்தர்களுக்கு கிராமத்து ஜனங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. எங்கேருந்து தான் அவ்வளோ பேர் வராங்கன்னே சொல்ல முடியாது. அவ்வளோ மக்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கிச்சடி பரிமாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு ரோ சாப்பிட்டு ஏந்து போனாங்கன்னா 4 ரோ உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் பிரசாத விநியோகம் அப்படிங்கிறது. காலம்பரிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் போய் கலந்துக்கிட்டு நம்ம வந்து பிரசாத விநியோகம் பண்ணிட்டு கொஞ்சம் சேவை பண்ணிட்டு வரலாம். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, சாதாரண நாளில் நீங்கள் அங்கே போனீங்கன்னாக்க நமக்கு அந்த மாதிரி எதுவுமே அங்கே புரியவே புரியாது. கோவில் சின்ன கோவில் இருக்கும். அத்வைத ஆச்சாரியார் வழிபட்ட அந்த பகவான் இருப்பார் அங்கே. சைத்தன்ய மகாபிரபுவும் நித்யானந்த பிரபுவும் பிரசாதம் ஏற்றுக்கிட்ட அந்த காட்சி பின்னாடி வந்து ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. முடிஞ்சால் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போடுறேன். ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். பட் நமக்கு இந்த மகாத்மியம் தெரியாத போது அங்கே போனால் நமக்கு என்ன தெரியும், பெரிய மரம் இருக்குது, சின்ன கோவில் இருக்குது, அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனால் பக்தர்கள்டேருந்து நம்ம அதை கேட்கும்போது தான் அந்த இடத்துடைய மகாத்மியம் நமக்கு புரியும். ஸோ காதுகள் தான் ஆன்மீகத்தில் கண்கள். அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது, கேட்கறது தான். ஸோ பகவானுடைய அந்த கதைகளை கேட்கும்போது நமக்கு என்ன ஆகுது, அவருடைய அந்த தாமரை பாதங்களுக்கு பக்தி செய்யணும் அப்படிங்கிற விருப்பம் ஏற்பட்டு நம்ம பகவானுடைய லோகத்தை அடைய முடியும். ஓகே, சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஜட வசதிகளை அனுபவிக்க வேண்டுமென்ற கரை படிந்த நோக்கமே மனித சமூகத்தின் துன்பங்களுக்கு காரணம். புலன் நுகர்வுக்காக ஜட வசதிகளை சுரண்டுவதில் மனித சமூகம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஈடுபடுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக பகவானின் மாயையான ஜடசக்தியில் அது சிக்கிக்கொள்கிறது. இவ்வாறாக உலகின் துன்பம் குறைக்கப்படுவதற்கு பதிலாக தீவிரமாக்கப்படுகிறது. உணவு தானியங்கள், பால், பழம், மரம், கல், சர்க்கரை, பட்டு நூல், இரத்தினங்கள், பருத்தி, உப்பு, நீர் மற்றும் காய்கறிகள் போன்றவைகளின் உருவில் மனிதனின் அன்றாட தேவைகள் பூரணமாக பகவானால் வழங்கப்பட்டுள்ளன. இவற்றை பிரபஞ்சத்தில் உள்ள மனித இனத்திற்கு மட்டுமல்லாமல் அதில் உள்ள ஒவ்வொரு கிரகத்திலும் வாழும் உயிரினங்களுக்கும் உணவு வழங்குவதற்கும் அவற்றின் நலத்தை பேணுவதற்கும் போதுமான அளவுக்கு பகவான் அளித்துள்ளார். தேவைகளை பூர்த்தி செய்பவர் பூரணமானவர் ஆவார். மேலும் மனிதனின் இத்தேவைகளை பெறுவதற்கு அவனுடைய உழைப்பு மட்டுமே சிறிது தேவைப்படுகிறது. செயற்கையான முறையில் வாழ்வின் வசதிகளை உண்டாக்கும் எந்திரங்கள், கருவிகள் அல்லது மிகப்பெரிய எந்திர சாதனங்கள் ஆகியவை தேவையில்லை. செயற்கை தேவைகளினால் வாழ்வை சுகமானதாக மாற்றிக்கொள்ளவே முடியாது. ஆனால் எளிய வாழ்வினாலும் உயர்ந்த சிந்தனையினாலும் அது சாத்தியமாகும். மனித சமூகத்திற்கேற்ப மிக பக்குவமான சிந்தனையை சுகதேவ கோஸ்வாமி இங்கு குறிப்பிடுகிறார். அது ஸ்ரீமத் பாகவதத்தை போதுமான அளவுக்கு கேட்பதாகும். வாழ்வின் பக்குவமான பார்வையை இறந்துவிட்ட கலியுக மனிதனுக்கு உண்மை வழியை காண்பதற்குரிய ஒளிவிளக்காக இருப்பது இந்த ஸ்ரீமத் பாகவதமாகும்.
ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கதாமிருத்தம் என்ற சொல்லின் மீது விமர்சனம் செய்திருப்பதுடன் ஸ்ரீமத் பாகவதம் முழுமுதற் கடவுளின் அமிர்தத்தை ஒத்த கதை என்றும் குறிப்பிட்டுள்ளார். போதுமான அளவுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதால் ஜடத்தை ஆண்டனுபவிக்க வேண்டும் எனும் கரைப்படிந்த நோக்கம் தணிந்து உலகின் எல்லா பகுதிகளிலும் உள்ள பொதுமக்களால் அறிவும் ஆனந்தமும் கொண்டதோர் அமைதியான வாழ்வை வாழ முடியும். தூய பக்தனுக்கு பகவானின் பெயர், புகழ், இயல்பு, பரிவாரம் போன்றவைகளுடன் சம்பந்தப்பட்ட எல்லா சக்திகளும் முழு திருப்தி அளிப்பவையாகும். இத்தகைய சங்கதிகள் நாரதர், ஹனுமான், நந்த மகாராஜன் மற்றும் பிற பிருந்தாவன வாசிகள் போன்ற சிறந்த பக்தர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் இவை நிச்சயமாக திவ்யமானவையும் இதயத்திற்கும் ஆத்மாவிற்கும் இன்பம் அளிப்பவையும் ஆகும். பகவத்கீதையின் செய்திகளையும் அதன் பின் ஸ்ரீமத் பாகவதத்தின் செய்திகளையும் இடைவிடாமல் கேட்பதால் ஒருவன் பரமபுருஷ பகவானை அடைந்து மிக பெரியதொரு தாமரை பூவை ஒத்திருக்கும் கோலோக பிருந்தாவனம் என்ற ஆன்மீக உலகில் அவனுக்கு உன்னத அன்பு தொண்டாற்ற இயலும் என்று ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி இங்கு உறுதிமொழி கூறுகிறார். இவ்வாறாக இப்பதத்தில் கூறப்பட்டுள்ளவாறு நேரடி பக்தியோக முறையாலும் பகவானின் உன்னதமான கதைகளை போதுமான அளவிற்கு கேட்பதாலும் பகவானின் அருவமான விராட் ரூபத்தை தியானிக்க வேண்டிய முயற்சி இல்லாமலேயே ஜட கலங்கங்கள் நேரடியாக விலக்கப்பட்டு விடுகின்றன. மேலும் பக்தியோகத்தை பயிற்சி செய்வதும் சாதகன் ஒருவன் ஜட கலங்கங்களிலிருந்து தூய்மை பெறவில்லையெனில் அவன் ஒரு போலி பக்தனாகத்தான் இருக்க வேண்டும். இத்தகைய வஞ்சகன் ஜட சிக்கலிலிருந்து விடுபடுவதற்கு வேறு பரிகாரம் இல்லை. ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் காண்டத்தின் இதய கடவுள் எனும் தலைப்பை கொண்ட 2ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரி ஓம் தத் சத். ஸோ பிரபுபாதர் அற்புதமா கொடுக்குறார். பகவான் எல்லா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் பகவான் கொடுத்துருக்கார். நமக்கு வேண்டிய உணவு, நமக்கு வேண்டிய துணிமணிகள், நமக்கு போதுமான நகைகள், எல்லா இயற்கை நமக்கு மிகப்பெரிய பரிசா நமக்கு எல்லாத்தையும் பகவான் நமக்கு கொடுத்து வச்சிருக்கார். அதுக்கு கொஞ்சம் உழைப்பு நம்ம போட்டா போதும். ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா உக்ரகர்மா இல்லையா, தேவையில்லாத ஒரு உழைப்பை நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கோம். ஒண்ணுமே இல்லை, சின்ன ரப்பர் வச்சுக்கோங்க, அந்த எழுதுனதை தப்பா எழுதுனா அதை அழிக்கிறதுக்கு ஒரு ரப்பர் வேணும். ஆனா இன்னைக்கு அந்த ரப்பர் அப்படிங்கிறது எத்தனை டிசைன், குழந்தைங்களுக்கு எத்தனை டிசைன், இதெல்லாம் தேவையா? இவ்வளோ ஒரு இயற்கையை அழிச்சு இத்தனை மாதிரி எல்லாம் தேவையா அப்படின்னா தேவை கிடையாது இல்லையா. ஒரு கிஃப்ட் அப்படின்னு கொடுத்தோம்னாக்க முன்னெல்லாம் ஒரு பென்சில் வாங்கி கொடுப்பாங்க, அந்த பென்சில் கரைஞ்சு போய் சின்னதாகி நம்ம போய் காட்டினாதான் அடுத்த பென்சிலுக்கு காசு கொடுப்பாங்க. இன்னொரு பென்சில் இப்பெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன், இப்பதானே பென்சில் வாங்கினா அதுக்குள்ள எப்படி தீர்ந்து போகும்? ஏன் பென்சிலை நீ ஷார்ப்பனர்ல எதுக்காக பண்ற, பிளேடால சீவு, அப்பதான் உடையாம இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தோன்னா கிஃப்ட் உடனே ஒரு பெரிய இவ்வளவு பெரிய பஞ்ச் கலர் கலரா அதெல்லாம் குப்பத்துக்கிட்ட தான் போகுது, எந்த உபயோகமும் கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளும் பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத உற்பத்திகளை பண்ணி 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 கடைசியில எதை கோட்டை விட்டாங்க? எளிமையான வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டு நம்ம உயர்ந்த சிந்தனையும் இல்லாம எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்தாது. ஏன் அப்படின்னா நேரத்தை எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பகவானை பத்தி கேட்கறதுக்கு ஏன் நேரம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் தான் காரணங்கள். ஒரு பக்கம் வறுமை இருக்கு, ஒரு பக்கம் இந்த மாதிரி தேவையில்லாத பொருள்களை வாங்கி குவிக்கிற அந்த தன்மை நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதனால தான் பிரபுபா சொல்றார், இந்த இயந்திர சாதனங்கள்லாம் நமக்கு ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னாக்க நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல ஒரு சுத்தமான உடை, தேவையான அளவு அணிகலன்கள், நம்ம வாழ்க்கைக்கு நம்ம இருக்கிற ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்றதுக்கான ஒரு வசதி, அது இருந்தா போதும். ஆனா அதை விட்டுட்டு மேலும் மேலும் பெருக்கணும்னு நினைக்கும் போது எதுக்கு நேரம் கிடைக்காது? பகவானுடைய பக்திக்கு நேரம் கிடைக்காது, சாண்டிங் பண்ண நேரம் கிடைக்காது, பகவத்கீதை பாகவதம் கேட்க நேரம் கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு பகவானை பற்றி கேட்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளால தூய்மை அடைய முடியும். ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னாக்க நாரதர், ஹனுமான், நந்த மகாராஜன், அப்புறம் பிற பிருந்தாவனவாசிகள், இந்த மிகச்சிறந்த பக்தர்கள் எல்லாரும் இந்த முறையை தான் ஏத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த முறையை நாமளும் ஏத்துக்கணும், பகவத்கீதையை நம்ம கேட்கணும். இதெல்லாம் கேட்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல இந்த ஜட சிக்கல்ல இருந்து விடுபடலாம்.
ரெண்டாவது, பகவானுடைய அந்த அருவமான ரூபத்திலேருந்து நம்ம விடுபட்டு பகவானுடைய திவ்யமான ரூபத்துக்கு பக்தி செஞ்சு நம்ம பகவானுடைய லோகத்தை அடையலாம். இந்த ஒரு வரத்தை நமக்கு சுகதேவ கோஸ்வாமி இங்க கொடுக்குறார். ஸோ பிரபுபாதும் பொருளுரையில நமக்கு அதை ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கார். ஸோ இந்த 2வது அத்தியாயம் ரொம்ப நாள் நம்ம வந்து டைம் எடுத்து படித்தோம். ஏன்னா எல்லா பொருளுரையுமே ரொம்ப பெரிய பொருளுரைகளாக இருந்தது. நீண்ட நீண்ட பொருளுரைகள் பொறுமையாக நம்ம படிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். இந்த அத்தியாயம் நம்ம இதோட நிறைவு பண்ணியிருக்கோம். அதனால மாதாஜி உங்களுக்கு ஏதாவது டவுட் மாதாஜி காதால கேக்குறதுக்கு ஸ்மிருதின்னு தானே மாதாஜி சொல்றோம்? கரெக்டா மாதாஜி? அது பக்தி விருட்ச ஸ்ருதிங்கிறது சாஸ்திரங்கள். அச்சா பக்தி ஸ்ருதி விருட்சால கூட ஸ்ருதி ஸ்ருதி அப்படின்னா காதால கேட்கறது, ஸ்மிருதி அப்படின்னா எழுதி வச்சிருக்கிறதா ஸ்மிருதி சாஸ்திரங்கள். அச்சா, பக்தி விருட்சால கூட வருமே மாதாஜி? அது இல்ல, அது பக்தி விருட்சா புக்ல கூட அப்படி கேட்டிருக்கேன் மாதாஜி. அது ஓகே. காதால ஸ்மிருதி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறேன். ஞாபகம் ஓகே வச்சுக்கிறது. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. ஸ்ருதினா கேட்கறது. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் போலாமா நம்ம? ஸோ இப்போ என்ன ஆச்சு? முதல்ல பார்த்தோம் விராட் ரூபம், விஸ்வரூபத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் பகவானுடைய பரமாத்மா ரூபம் அப்படிங்கிறத பார்த்தோம், அவருடைய வர்ணனைகளை பார்த்தோம். இப்போ அடுத்தது பக்தி யோகத்தினுடைய அந்த உயர்ந்த விஷயத்தை பார்த்தோம். பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணதுனால என்ன ஆக போகுது அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். தூய பக்தி தொண்டு இதயத்தின் மாற்றம். பக்தினா வேற ஒண்ணுமே கிடையாது, நம்ம இதயம் மாறணும். ஜடத்துல இருக்கிற விருப்பங்கள் போய் பகவான் மேல அந்த விருப்பம் நமக்கு வரணும். அந்த மாற்றம் வந்தாதான் அதுதான் பக்தி. ஏன்னா கடைசி லைன்ல இங்க பிரபுபா சொல்லியிருக்காரு பாருங்க, என்ன சொல்றாரு? அப்படி எல்லாத்தையும் பயிற்சி பண்ணி கூட அவன் ஜடத்துலேருந்து அவன் வந்து விலகி வரல அப்படின்னா அவன் வந்து வேஷம் போடுறான், போலியானவன் அப்படின்னு சொல்றார் பிரபுபாது. ஸோ நம்ம வந்து அந்த போலியான பக்தனா இருக்க கூடாது. உண்மையிலேயே நாம திருந்தி பகவானுடைய அந்த கதைகளை கேட்கறதுல தான் நமக்கு விருப்பம் இருக்கணுமே தவிர திரும்ப திரும்ப ஜட விஷயங்களை பேசுறது, அவங்கள பத்தி பேசுறது, இவங்கள பத்தி பேசுறது, அந்த விஷயத்தை கேட்கறது, இந்த விஷயத்தை கேட்கறது, பார்க்கறது, இதே நம்ம பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நம்மளை நம்ம வந்து மாத்திக்கணும். தூய பக்தி தொண்டு இதயத்தின் மாற்றம். 3வது அத்தியாயம் பதம் 1. ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் ஏதன் நிகதிதம் பிருஷ்டவான் யத் பவான் மம நிருணாம் என் மிரியமானானாம் மனுஷ்யேஷு மனிஷினாம். மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், பரீட்சித்து மகாராஜனே, மரணத்தின் வாயிலில் உள்ள மதிநுட்பமுள்ள மனிதனின் கடமையை பற்றிய உமது விசாரணைக்கு ஏற்றவாறு நானும் பதில் கூறியிருக்கிறேன். ஸோ கேட்டார் இல்லையா, மரணத்திருவாயில இருக்கிற ஒருத்தர் எதை பத்தி கேட்கணும், என்ன மந்திரத்தை சொல்லணும் அப்படிலாம் கேட்டார் இல்லையா, அதுக்கான கன்க்ளூஷனான அந்த பதில் தான் இந்த லாஸ்ட் ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் சொன்னாரு? இந்த தஸ்மாத் சர்வாத்மனா ராஜன் ஹரிஹி சர்வத்ர சர்வதா ஸ்ரதவ்ய கீர்த்திதவ்யச்ச ஸ்மர்த்தவ்யோ பகவான் நிருணாம். அந்த ஸ்லோகத்துல அதை பதிலா சொல்லிட்டார். ஸோ அதனால நான் உனக்கு இந்த விளக்கத்தை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றார். கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். உலகெங்கும் உள்ள மனித சமூகத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்களும் பெண்களும் உள்ளனர். ஏறக்குறைய இவர்களில் அனைவருமே புத்தியில் தாழ்ந்தவர்களாக இருக்கின்றனர். ஏனெனில் ஆத்மாவை பற்றிய மிக குறைந்த அறிவையே இவர்கள் பெற்றிருக்கின்றனர். அவர்கள் தங்களை ஸ்தூல மற்றும் சூட்சம உடல்களோடு அடையாளப்படுத்திக் கொள்வதால் ஏறக்குறைய அவர்கள் அனைவருமே வாழ்வை பற்றிய தப்பான கருத்தையே கொண்டுள்ளனர். ஆனால் உண்மை அதுவல்ல. மனித சமூகத்தின் கணக்குப்படி அவர்கள் உயர்வு தாழ்வு கொண்ட பல்வேறு நிலைகளில் அமைந்திருக்கக்கூடும். ஆனால் தேகத்திற்கும் மனதிற்கும் அப்பால் உள்ள தனது சுய ஆத்மாவை பற்றி அவன் விசாரணை செய்யவில்லை எனில் அவனது மானிட வாழ்வின் செயல்கள் அனைத்தும் முழு தோல்வியையே என்பதை ஒருவன் உறுதியாக அறிய வேண்டும். எனவே ஆயிரக்கணக்கான மனிதர்களில் ஒருவன் தனது ஆன்மீக ஆத்மாவை பற்றி விசாரணை செய்து வேதாந்த சூத்திரங்கள், பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற வேத நூல்களை ஆராயக்கூடும். ஆனால் அத்தகைய சாஸ்திரங்களை படித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தாலும் தன்னுணர்வு பெற்ற ஆன்மீக குருவுடன் ஒருவன் தொடர்பு கொண்டிருந்தால் அல்லாது ஆத்மாவின் நிஜ ரூபத்தை உண்மையில் அவனால் உணர முடியாது. மேலும் ஆயிரக்கணக்கான இத்தகைய மனிதரில் யாரேனும் ஒருவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உள்ளபடி அறிந்திருக்க கூடும்.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நிஜமான உறவை ஏறக்குறைய முழுவதுமாக மறந்து போய்விட்ட மனித சமூகத்தின் புத்தி நுட்பமுள்ள பிரிவை சேர்ந்தவர்கள் படிப்பதற்காக பகவான் தனது தனிப்பெரும் கருணையால் வியாசதேவரின் அவதாரத்தில் வேத இலக்கியங்களை தயாரித்தார் என்று சைத்தன்ய சரிதாமிரதத்தில் மத்திய 20.122-123 கூறப்பட்டுள்ளது. இத்தகைய மதிநுட்பமுள்ள பிரிவை சேர்ந்தவர்களும் கூட பகவானோடு தங்களுக்கு உள்ள உறவை மறந்தவர்களாக இருக்கக்கூடும். எனவே பக்தியோக முறை முழுவதுமே மறந்து போன உறவை மீண்டும் புதுப்பிப்பதற்காக இருப்பதாகும். 84 லட்சம் விதமான உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி கொண்ட சக்கரத்திலிருந்து மட்டுமே மனித பிறவி அடையப்படுகிறது. இத்தகைய மனித பிறவியில்தான் இந்த மறுமலர்ச்சி சாத்தியமாக கூடியதாகும். புத்தி நுட்பமுள்ள மனித பிரிவினர் இச்சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மனிதர்களில் அனைவருமே புத்திசாலிகள் அல்ல. எனவே மனித வாழ்வின் முக்கியத்துவம் எப்பொழுதுமே புரிந்து கொள்ளப்படுவது இல்லை. எனவே சிந்தனை மிக்க என்னும் அர்த்தத்தை கொண்ட மனிஷினாம் என்ற சொல் இங்கு குறிப்பாக உபயோகிக்கப்பட்டுள்ளது. ஆகவே பரிஷித் மகாராஜனை போன்ற மனிஷினாம் சிந்தனை மிக்க மனிதர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை சிக்கென பற்றி பகவானின் புனித நாமம் மற்றும் திருவிளையாடல்கள் ஆகியவற்றை கேட்டல், பாடுதல் போன்ற பக்தி தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இச்செயல்கள் எல்லாம் ஹரி கதாமிருதம் என்று அழைக்கப்படுகின்றன. மரணத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கும் தருணத்தில் இத்தகைய செயல்முறை ஒருவனுக்கு குறிப்பாக சிபாரிசு செய்யப்படுகிறது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. ஸோ நம்ம பார்க்குற விஷயம்தான் இல்லையா? உலகத்துல எத்தனையோ கோடான கோடி மக்கள் இருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும் நாம இந்த உடல் கிடையாது, ஆத்மா அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இல்லை, எத்தனை பேர் அதை சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில இருக்காங்க? அதுக்கு மேல போய் இந்த ஆத்மாவுக்கும் பகவானுக்கும் என்ன தொடர்பு, நாம ஏன் பகவானை வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்காங்க? ஸோ ஒரு ஆன்மீகருடைய கருணை இல்லாம நம்மளால இதை உணர முடியாது. ஸோ அப்படியே நம்ம உணர்ந்தா கூட அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. அது தொடர்ந்து நம்ம செயல்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். மனித பிறவிங்கிறது ரொம்ப அரிதானது தான். 84 லட்சம் பிறவியில் 84வது லட்சம், அந்த 80 லட்சம் முடிஞ்சு வரும்போதுதான் மனித பிறவியே கிடைக்குது. அப்படி இருந்து கூட அதை சரியான முறையில பயன்படுத்திக்கணும். ஸோ மனுஷ்யா அப்படிங்கிற வார்த்தை மனுக்கிட்டே தான் வருது. அப்போ புத்திசாலி அப்படின்னா அவனுக்கு வேத சாஸ்திரங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்தி இருக்கணும். இல்லை அந்த புத்தி இல்லையா, சொல்லி கொடுக்கும்போது அதை நம்ம ஏத்துக்கிற அந்த புத்தியாவது நமக்கு இருக்கணும். அது இருந்தாலே நம்ம புத்திசாலிகள் தான். நம்ம சாஸ்திரம், அதுக்கு சமஸ்கிருத ஞானம் அதெல்லாம் தேவை கிடையாது. அது புத்திசாலித்தனம் கிடையாது. நான் சான்ஸ்கிரிட்ல PhD, அது புத்திசாலித்தனம் கிடையாது. சான்ஸ்கிரிட்ல PhD வாங்கியிருக்கலாம், ஆனா பகவத் பக்தி இல்லைன்னா அது வேஸ்ட் தான். ஸோ அதனால புத்திசாலித்தனம் அப்படின்னா ஒரு ஆச்சாரியர்கிட்ட நம்ம கேட்கும்போது அதை அப்படியே நம்ம உள்வாங்கிக்கிட்டு அதை பயிற்சி பண்ணி நம்ம அதுல ஸ்திரமா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ மரண தருவாயில எல்லாரும் இருக்கும், அதனால எல்லாருக்குமே இது பொருந்தக்கூடியது. அடுத்த ஸ்லோகங்கள்ல பெரிய ஒரு பட்டியலை நமக்கு சுகதேவ கோஸ்வாமி கொடுக்கிறார், பார்க்கலாம். பிரம்மவர்ச்சச காமஸ்து யஜேத பிரம்மண பதிம் இந்திரம் இந்திரிய காமஸ்து பிரஜா காம பிரஜாபதின் தேவி மாயாம் துஷி காமஸ் தேஜஸ் காமோ விபாவசும் வசு காமோ வசூன் ருத்ரான் வீரிய காமோ அத வீரியவான் அன்னாத்ய காமஸ்தௌ அதிதம் ஸ்வர்க காமோதிதே சுதான் விஸ்வான் தேவான் ராஜ்ய காமக சாத்யான் சம்சாதகோ விஷாம் ஆயுஷ் காமோ அவிஷ்ணௌ தேவௌ புத்தி புஷ்டி காம இலாம் யஜேத் பிரதிஷ்டா காம புருஷோ ரோதசி லோகமாதரோ ரூபாபி காமோ கந்தர்வான் ஸ்திரீ காமோ அப்சர ஊர்வசீம் ஆதிபத்ய காமக சர்வேஷாம் யஜேத பரமேஷ்டினம் யஜ்யம் யஜேத் யஜஸ்காம கோஷ காம பிரச்சேதசம் வித்யா காமஸ்து கிரீஷம் தாம்பத்யார்த்த உமாம் சதீம். ஸோ காமம் அப்படிங்கிற வார்த்தை இங்க நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. விருப்பம், காமம்னா நம்மளுடைய ஆசை, விருப்பம். ஸோ எந்தெந்த ஆசைகள் இருக்கிறவங்க யார் யாரை வழிபடணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுக்குறார். மொழிபெயர்ப்பு: அருவமான பிரம்மஜோதி பேரொளியில் ஆழ்ந்துவிட ஆசைப்படுபவன் வேதங்களின் ஆசானை பிரம்மதேவர் அல்லது கற்றறிந்த பிரகஸ்பதியை வழிபட வேண்டும். சக்திமிக்க காமசுகத்தை அனுபவிப்பவன் தேவராஜரான இந்திரனையும், நன்மக்கட்பேர்வை விரும்புகிறவன் பிரஜாபதிகள் என்று அழைக்கப்படும் முன்னோர்களையும் வழிபட வேண்டும்.
நல்ல அதிர்ஷ்டத்தை விரும்புபவன் ஜட உலகின் மேலதிகாரியாகிய துர்கா தேவியை வழிபட வேண்டும். மிகவும் சக்தி உடையவனாக ஆக விரும்புபவன் அக்னியையும், பணத்திற்காக மட்டுமே ஆசைப்படுபவன் வசுக்களையும் வழிபட வேண்டும். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, பணத்துக்கு ஆசைப்படுறவங்க ஒரு சைனா பொம்மை ஒன்று இருக்கு, குபேரன் பொம்மைன்னு சொல்லிட்டு அதை வழிபட்டுட்டு இருக்காங்க. ஸோ சாஸ்திரத்துக்கும் நம்ம இன்னைக்கு தேவர்களை வழிபடுறதுக்குமே சம்மந்தம் கிடையாது பாருங்க. ஸோ சாஸ்திரம் வசுக்கள் தான் என்ன மாதாஜி? என்னம்மா? வசுக்கள் தான் என்ன மாதாஜி? அஷ்டவசுக்கள்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க இல்லையா, அவங்கள வழிபடணும். ஸோ அஷ்டவசுக்கள்ல ஒருத்தர் வந்து சாபம் கிடைச்சுதான் யாரா வராரு? பீஷ்மர். பீஷ்மர் வராரு. ஸோ அஷ்டவசுக்கள் இருக்காங்க, அவங்கள வழிபடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு? பணம் வேணும்னா. புகழ் படைத்த வீரனாக விரும்புபவன் சிவபெருமானின் ருத்ர அவதாரங்களை வழிபட வேண்டும். தானியங்களின் பெரும் சேமிப்பை விரும்புபவன் அதிதியையும், சொர்க்கலோகங்களை அடைய விரும்புபவன் அதிதியின் மகன்களையும் வழிபட வேண்டும். பௌதிக ராஜ்யத்தை விரும்புபவன் விஸ்வதேவரையும், பொதுமக்களிடையே நன்மதிப்பை பெற ஆசைப்படுபவன் சாத்தியன் என்ற தேவனையும் வழிபட வேண்டும். நீண்ட ஆயுளை விரும்புபவன் அஸ்வினி குமாரர்கள் எனப்படும் தேவர்களையும், வலிமை பொருந்தியதோர் உடற்கட்டை விரும்புபவன் பூமியையும் வழிபட வேண்டும். நிலைத்த பதவிக்கு ஆசைப்படுபவன் தொடுவானத்தையும் பூமியையும் சேர்த்து வழிபட வேண்டும். அழகுடையவனாக இருக்க ஆசைப்படுபவன் கந்தர்வலோகத்து அழகிய வாசிகளையும், நல்ல மனைவியை விரும்புபவன் சொர்க்கலோகங்களைச் சேர்ந்த அப்சரஸ் மற்றும் ஊர்வசி எனப்படும் சமூக பெண்களையும் வழிபட வேண்டும். பிறர் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புபவன் பிரபஞ்சத்தின் தலைவராகிய பிரம்மதேவரையும், உண்மையாக கீர்த்தியை விரும்புபவன் முழுமுதற் கடவுளையும் வழிபட வேண்டும். வங்கியில் அதிகமான பண இருப்புக்கு ஆசைப்படுபவன் வருணன் என்ற தேவனை வழிபட வேண்டும். பெரும் புலமை பெற்ற ஒரு மனிதனாக ஒருவன் ஆக விரும்பினால் அவன் சிவபெருமானின் மனைவியாகிய கற்புடைய உமாதேவியை வழிபட வேண்டும். ஆனா இந்த தேவர்கள் வழிபாடெல்லாம் கூட நமக்கு எல்லாம் உள்டால கடிதான். நம்ம யாரையோ எதுக்கோ வழிபட்டுட்டு இருக்கோம், இவங்களை தான் வழிபடணும், இதுக்கு இவங்களை வழிபடணும் அப்படின்னு நினைச்சிட்டு. பட் இந்த லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து பிரமாணம், இந்த லிஸ்ட் படி தான் வழிபடணும். பட் அல்டிமேட்டா அப்புறம் என்ன சொல்ல போறார் நம்ம வந்து பார்க்கலாம், இதுக்கு முடிவு என்ன சொல்ல போறான்னு பார்க்கலாம். சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. பொருளுரை வழங்கிய பிரபுபாதருக்கு ஜெய். பல்வேறு மனிதர்களுக்கும் பல்வேறு குணங்களில் உள்ள வழிபாடுகள் உள்ளன. ஜட உலகில் வாழும் கட்டுண்ட ஆத்மா எல்லா வகையான பௌதீக ஆஸ்திகளையும் அனுபவிப்பதில் சமர்த்தனாக இருக்க முடியாது. ஆனால் மேலே குறிப்பிட்டுள்ளவாறு ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபடுவதால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மீது பெருமளவு ஆதிக்கத்தை ஒருவன் பெற முடியும். சிவபெருமானை வழிபட்டதால் ராவணன் சக்தி படைத்தவன் ஆனான். இதனால் இறுதியில் அவன் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை போருக்கு அழைத்து தானாக தன் அழிவை தேடிக்கொள்ளும் வரை எல்லா தேவர்களும் அவனுக்கு அஞ்சி வாழ வேண்டியிருந்தது. வேறு வகையாக கூறுவதெனில் ஜட இன்பத்திற்குரிய பொருட்கள் அனைத்துமோ அல்லது அவற்றில் சிலவற்றையோ அடைய விரும்புவர்கள் அல்லது ஆழ்ந்த பௌதீகவாதிகள் பகவத்கீதையில் 7.20 உறுதி செய்யப்பட்டுள்ளது போல் புக்தியில் தாழ்ந்தவர்களாவர். எல்லா நட்புத்தியையும் இழந்தவர்கள் அல்லது ஏமாற்றும் சக்தியாகிய மாயையினால் புத்தியை இழந்தவர்கள் சில தேவர்களை திருப்திப்படுத்துவதாலோ அல்லது விஞ்ஞான முன்னேற்றம் என்ற தலைப்பின் கீழ் ஜட நாகரிகத்தின் முன்னேற்றம் அடைவதாலோ வாழ்வின் எல்லா வகையான பௌதிக இன்பங்களையும் அடைய முயல்கின்றனர். பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் ஆகிய கேள்விகளுக்கு தீர்வு காண்பதே ஜட உலகில் உள்ள வாழ்வின் உண்மையான பிரச்சனையாகும். தனது பிறப்புரிமையை மாற்றிக்கொள்ள ஒருவரும் விரும்புவதில்லை, மேலும் நோய்களையும் ஒருவர் விரும்புவதில்லை. ஆனால் இப்பிரச்சனைகள் தேவர்களின் கிருபையாலோ அல்லது பெயரளவேயான பௌதீக விஞ்ஞான முன்னேற்றத்தாலோ தீர்க்க முடியாது. புத்தியில் தாழ்ந்தவர்களாக இத்தகையவர்கள் எல்லா நட்புத்தியையும் இழந்து விட்டவர்கள் என்று பகவத்கீதையிலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் விளக்கப்பட்டுள்ளது. 84 லட்சம் வகையான உயிரினங்களில் மனித உருவிலுள்ள வாழ்வு அரிதானதும் மதிப்புடையதும் ஆகும். அத்தகைய அரிய மானிடர்களில் ஜட பிரச்சனைகளை உணர்ந்துள்ளவர்கள் அதைவிட அரிதாகும். பகவானையும் அவரது தூய பக்தர்களையும் பற்றி இச்செய்திகளை கொண்டுள்ள ஸ்ரீமத் பாகவதத்தின் மதிப்பை உணர்ந்துள்ளவர்கள் அதைவிட இன்னும் அரிதாகும் என்று ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி கூறியுள்ளார். ஒருவன் புத்திசாலியாக இருந்தாலும் அல்லது முட்டாளாக இருந்தாலும் மரணத்தை ஒருவராலும் தவிர்க்க முடியாது. ஆனால் பரீட்சித் மகாராஜன் கோஸ்வாமியால் மனிஷி அல்லது மிகவும் பக்குவமடைந்த மனதை உடையவர் என்று அழைக்கப்படுகின்றார். ஏனெனில் இறக்கும் தருவாயில் எல்லா ஜட இன்பங்களையும் அவர் கைவிட்டு பொருத்தமான நபராகிய ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமியிடமிருந்து பகவானை பற்றிய செய்திகளை கேட்பதன் வழியாக பகவானின் தாமரை பாதங்களில் அவர் முழுமையாக சரணாகதி அடைந்தார்.
ஆனால் இம்முயற்சியில் ஈடுபட்டுள்ள சாதகர்கள் ஜட இன்பத்திற்கு ஆசைப்படுவது கண்டனத்திற்குரியதாகும். இத்தகைய ஆசைகள் இழிவடைந்த மனித சமூகத்தின் குடிவெறியை போன்றதாகும். புத்திசாலிகள் இந்த ஆசைகளை தவிர்க்க முயன்று பரமபதத்தை சென்றடைவதெனும் நித்திய வாழ்வை அவர்கள் தேடி செல்ல வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. முதல் ஸ்லோகத்துல இத்தனை மனுஷங்கள் இருக்காங்க, ஆனா ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிறவங்க ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னார். ஆனா அதே சமயத்துல பௌதிக விஷயங்களை விரும்புறவங்க ஜாஸ்தியா இருக்காங்க. ஸோ அவங்க யார் யார் எந்தெந்த தேவரை வழிபட்டு அந்த பலனை எல்லாம் அவங்க அடையலாம் அப்படிங்கிறதையும் இங்கே சுகதேவ கோஸ்வாமி சொல்றார். இதோட கன்க்ளூஷன் நம்ம வந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்லோகங்கள்ல இதுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷனும் கொண்டு வருவார். அப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல வந்து யார் யாரெல்லாம் எந்த தேவர்களை வந்து எந்தெந்த தேவைக்கோசரம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படிதானே மாதாஜி? ஆமா. இந்த ரெண்டாவதுல என்ன சொன்னேன் மாதாஜி? இந்த பௌதிக அது மட்டும் சொல்லுங்க. ரெண்டாவது என்ன சொல்றீங்க? முதல்ல வந்து யார் யார் வந்து எந்தெந்த வேணுமோ என்னென்ன அவளுக்கு விருப்பமோ அதை ஒன்னொன்னு ஒரு வாழ்க்கை வாங்கிக்கலாம் அப்படின்னு. தானியம் வேணுங்கிறவா வந்து அடைய விரும்புவர்கள் அதித்தி மகன்களை வழிபடுவார். ஒருத்தருக்கு ஒன்னொன்னு சொல்லியிருக்கா. இதுல கடைசி என்ன சொன்னேன் மாதாஜி? பௌதீக இல்ல நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்க, முதல் ஸ்லோகத்துல இத்தனை கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்காங்க, ஆனா ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க ரொம்ப குறைச்சல் இல்லையா? பக்தி பாதைக்கு வர்றவங்க ரொம்ப குறைச்சல். ஆனா அவங்களுக்கு என்ன இருக்கு? பௌதிக விஷயங்களை அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கு. அப்படி இந்த பௌதிகத்தை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க என்னென்ன தேவர்களை வழிபடணும். ஸோ அதான் அந்த லிஸ்ட் தான் இங்க வந்து சுகதேவ கோஸ்வாமி கொடுத்துருக்காரு. ஆனா பிரபுபாதர் இங்க நமக்கு வந்து அதுலயே சொல்றார், அதாவது ஒண்ணு தேவர்களை வழிபடுறவங்க புத்தியில தாழ்ந்தவங்களா இருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு அழகுக்கு நம்ம வந்து யாரை வழிபடணும்னு சொல்லப்பட்டிருக்கு? இந்த மாதிரி கந்தர்வர்கள், அப்சரஸ் இவங்களெல்லாம் வழிபடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு விளம்பரம் பார்த்தோம் அப்படின்னா, நீ அழகா மாறணுமா, இந்த கிரீம் போட்டுக்கோ, நீ உடனே அழகாயிடுவ அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? யாரும் வந்து நீ அந்த தேவரை வழிபடு, உனக்கு வந்து அழகு கிடைக்கும்லாம் சொல்றது இல்லையே. சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இது எல்லாத்துக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நவீன விஞ்ஞானத்தோட முன்னேற்றத்தினால நம்ம வந்து இதை அடைஞ்சிடலாம் நினைக்கிறவங்களும் யாரு தான்? முட்டாள் தான். எல்லாருமே முட்டாள்கள் தான். தேவர்களை வழிபட்டு இந்த நன்மைகளை அடையலாம் நினைக்கிறவங்களும் முட்டாள் தான். இல்ல விஞ்ஞான வசதிகளால நம்ம இதை அடைஞ்சிடலாம். இப்போ உதாரணத்துக்கு நல்ல மக்கட்பேறு வேணும் அப்படின்னாக்க பித்ருக்களை வழிபடுங்க, முன்னோர்களை வழிபடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, முன்னோர்கள் வழிபாட்டுனா என்ன? அவங்க இருக்கும் போதும் அவங்கள நம்ம வந்து நல்ல பார்த்துட்டு இருக்கணும். அவங்களுக்கு நம்மளுடைய கடமையை நம்ம செஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ந்து அவங்களுக்கு அந்த காரியங்களை நம்ம செய்யணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை பார்த்தோம் அப்படின்னாக்கா இது ரெண்டுமே கிடையாது. இருக்கும்போது யாரும் கவனிக்கிறதும் கிடையாது. இறந்ததுக்கு அப்புறம் சாபம் வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு பேரளவுக்கு நம்ம வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கோம். அப்போ எங்கேருந்து நல்ல மக்கட்பேறு கிடைக்கும்? அப்ப என்ன பண்றோம்? செயற்கையான கருத்தரிப்பு முறைகள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அந்த அந்த விளம்பரம் இருக்கா இல்லையா? தெருவில் இறங்கி நடந்தா நமக்கு எத்தனை அந்த மாதிரி அதுக்கு என்ன என்ன டேர்ம்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி எத்தனை இது ஃபெர்டிலிட்டி சென்டர் எத்தனை இருக்கு பாருங்க. எத்தனை முளைச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம காலத்துல நம்ம பார்த்திருப்போமா? இதெல்லாம் கேள்விப்பட்டது கூட கிடையாது. இதை பத்தினா கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு பார்த்தோன்னா அது வந்து அவ்வளவு ஜாஸ்தி ஆகுது. ஸோ ஏன் அதெல்லாம் யாரும் சொல்லித்தரல? நீங்க முன்னோர்களை வழிபடுங்க, அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க, அதெல்லாம் யாரும் சொல்லித்தர்றது இல்லையே. வாழ்க்கை முறையை நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாத்தையும் விஞ்ஞான முன்னேற்றத்தால அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ரெண்டு பேருமே முட்டாள் அப்படின்னு நீங்க வந்து பிரபாத் வந்து பொருளுரையில சொல்ற. தேவர்களை வழிபட்டு அதை அடையிறதும் முட்டாள்கள் தான். விஞ்ஞான வளர்ச்சினால அடையலாம்னு நினைக்கிறவங்களும் முட்டாள்கள் தான். இது என்ன காரணத்தினால அப்படிங்கறத நம்ம லாஸ்ட்ல வந்து பாத்துடலாம். ரொம்ப நல்லா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஆமா மாதாஜி, நீங்க சொன்ன மாதிரி முட்டாள்தான். ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே அவங்களே நம்மள பிரெயின் வாஷ் பண்றாங்க மாதாஜி. கடவுள் இயற்கையா நமக்கு கருவு அவரே கொடுத்தாலும் இல்ல நீங்க வாங்க, அதெல்லாம் நீங்க வந்து இத போல கருத்தடை பண்றதுல நீங்க இது பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்களே நம்மள இது பண்ணி விட்டுறாங்க இப்ப இருக்கிற குழந்தைங்கள. ஆமாமா, இப்போ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, உடனே வந்து குழந்தை எல்லாம் பெத்துக்கூடாது,
அதை நம்ம வந்து கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடனே கமிட் ஆகக்கூடாது, என்னென்னமோலாம் வச்சிருக்காங்க. ஸோ ஆமா மாதாஜி. இதுவே இன்னும் ஒரு பெரிய ஒரு இன்னும் கம்பெனி நடத்துற மாதிரி தான் வச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதே ஒரு கம்பெனி நடத்துற மாதிரி தான் வச்சிருக்காங்க. இத்தனை வருஷத்துல நான் இதை அச்சீவ் பண்ணோம், அதை அச்சீவ் பண்ணோம், அதுக்கப்புறம் அப்படின்னு வரும்போது அவங்க பிளான் பண்றாங்க மாதாஜி. அஹ், இத பகவானோட வந்து பிளான் அவங்களுக்கு டாக்டர் தெரியும். அதனாலே பயன்படுத்திக்கிறாங்க ஒரு மாதாஜி. டாக்டருங்க வந்து இதை பயன்படுத்திக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க 2 வருஷம் 3 வருஷம் ஜாலியா இருந்தாங்களா, ஜாலியா இருந்தீங்களா, அப்ப வாங்க இவ்வளவு பணம் கட்டுங்க, உங்களுக்கு நாங்க வந்து இயற்கையா குழந்தை நாங்களே இது பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்லி விட்டுறாங்க. ஸோ அதனால எல்லாமே வந்து குழப்பத்துல தான் போய் முடியுது. இப்ப இருக்கிற வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நம்மள வந்து குழப்பத்துல கொண்டு போய் ஆமா விடுது. மாதாஜி. ஆமா. ஸோ குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து பக்தியை கற்றுக் கொடுத்து, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்ண கற்றுக் கொடுத்து, பிரசாதம் சாப்பிட கற்றுக் கொடுத்து, அவங்களுக்கு வந்து இந்த பக்தி யோக முறைகளை பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பா கொஞ்சமாவது அவங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இந்த டேஸ்ட் கிடைச்சு அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சட்டத்திட்டத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க லைஃப் வந்து நல்ல பிரைட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஹரே இன்னைக்கு கிருஷ்ணா பரவாயில்ல, மாதாஜி. கிட்டத்தட்ட 60 பேர் வந்திருக்காங்க. இன்னொரு மாதாஜி 10 ஒரு பேர் மிஸ்ஸிங் நமக்கு. சின்ன கன்ஃபியூஷன். சொல்லுங்க மாதாஜி. எனக்கு என்னன்னா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, ம், அவங்க பையனுக்கு முதல்ல கல்யாணம் ஆச்சு, பொண்ணுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணாங்க. அவ அதுல இருந்து வெளியில வந்துட்டா வேற ப்ராப்ளம்னால. அப்புறம் இப்ப வேற கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையும் பிறந்தது பார்த்துக்கோங்க. அவங்க என்னன்னா கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆயிட்டாங்க மாதாஜி. ஓ என்னால அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, என்னால அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. எப்படி இருந்த ஷர்மி இப்படி ஆயிட்டாலே. அவ வந்து நல்லா கோவிலுக்கு போவா, நல்லா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு எல்லாம் போவா, எல்லாம் செய்வா. அவளுக்கு கொஞ்சம் இந்த மெனோபாஸ் டயத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது பார்த்துக்கோங்க. அதை வச்சு பக்கத்துல இருக்கிறவங்க நீ இங்க வந்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணினா உனக்கு சரியாயிடும் சரியாயிடும்னு சொல்லி அப்படியே மாத்தி விட்டாங்க மாதாஜி. இப்ப அந்த புள்ளையும் கிறிஸ்டின்லயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. ஓ அது எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி 2 வாட்டியாவது அவங்கள பத்தி யோசிக்க வேண்டியிருக்கு. நான் அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு எனக்கு புரியல மாதாஜி. சமயத்துல வந்து நான் இந்த பாகவதம் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அவளுக்கு சொல்ல முடியலையே, நம்ம அவளை வந்து அந்த மாதிரி வழி நடத்த முடியலையே, அவ நல்ல ஃப்ரெண்டு இப்படி மாறி போயிட்டாள் எப்படி மாறி போயிட்டாளுன்னு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும் மாதாஜி. நம்ம எப்படி ஓவர் பண்றதுன்னு தெரியல. பண்ணிக்கலாம். ஆனா இது இந்த மாதிரி உண்மைகளை வந்து புரிஞ்சுக்காம இந்த மாதிரி ஒரு குருட்டுத்தனமா அங்க போனா வந்து இது மாதிரி தானே எல்லாருமே பண்றாங்க. இப்போ நம்ம நீங்க நினைச்சு ஆமா பாருங்க, மாதாஜி. எல்லா ஆனா அவகிட்ட வீட்லயும் கேட்டேன். பாத்தீங்க அப்படின்னாக்க சாமி ரூம்ல வந்து சாய்பாபா இல்லாத வீடே இன்னைக்கு கிடையாது. ஒரு பக்கம் நம்ம வந்து சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்றோங்கிற பேரு, ஆனா உண்மையிலே யாரை வழிபடணுங்கிற அந்த அறிவு கூட இல்லாம சாதாரண மனிதர்களை கடவுளாக்கி வழிபட்டுட்டு இருக்கிற ஒரு கூத்து நடக்குது இல்லையா நம்ம பக்கம். நாங்க முன்னாடி அப்படிதான் பண்ணிருந்தோம் மாதாஜி, இல்லைன்னு சொல்ல முடியாது. பாபாவை பண்ணிட்டு இருந்தோம். தப்புக்கு பண்ணிட்டு இருந்தோம், இப்பதான் தெரியறது. எந்த சாஸ்திரம் சொல்லிருக்கு இந்த மாதிரி ஒரு கடவுள் இருக்கான்னு? எந்த சாஸ்திரம் சொல்லியிருக்கு? 33 கோடி தேவர்கள்ல இந்த மாதிரி ஒரு தேவர் இருக்கான்னு கூட கிடையாதே. சாதாரண மனிதர்களை கடவுளாக்கி வழிபடுற நம்ம மக்களுடைய அறியாமையை என்ன சொல்றது சொல்லுங்க. மதம் இப்ப வார்த்தைக்கு அவ வந்துட்டு அந்த ஏசப்பான்னு சொல்லும்போது, நீ நீ கிருஷ்ணா ராமான் கூப்பிட்டு இருந்தீங்கன்னா அவர் உனக்கு சூப்பரா காப்பாத்திருப்பாரு. நீ நான் ரொம்ப நாள் இந்த மாதிரி வருத்தப்பட்டிருக்கேன். யாருக்காக அப்படின்னா, எங்க வீட்டுல எப்பவுமே பழம் கொடுக்க வர அம்மா வருவாங்க. அவங்க பேரே பழனி. எப்பவுமே பழம் கொடுக்க வருவாங்க. நான் என்னோட கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதாவது எங்க பிரபுவோட வீட்லயே அவங்க தான் பழம் கொடுக்குறாங்க, எங்க வீட்லயே அவங்க தான் பழம் கொடுக்குறாங்க. ஒரே ஊர் அப்படிங்கிறதுனால தெருவுக்கு துரு சுத்தும் போது அவங்களுக்கு ஊர் கதை எல்லாம் தெரியும். ஆனா எங்க 2 பேருக்கும் நிச்சயம் ஆக போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க வீட்லயே அன்னைக்கு மொந்தம்பழம் வாங்கி எங்க வீட்லயே மொந்தம்பழம் வாங்கும்போது அவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க. கனெக்ட் பண்ணி அந்த பையனை உனக்கு முடிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டேன். அந்த அளவுக்கு க்ளோஸ், அந்த அளவுக்கு என்ன சொல்றது, ஒரு ஆத்மார்த்தமா நாங்கெல்லாம் பழகி இருக்கோம். ஒரு பழக்காரம் பண்ணா கூட வீட்டுக்கு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசிட்டு எல்லாம் போவாங்க. ஆனா பாருங்க, அந்த அம்மா கிறிஸ்டியனா மாறிட்டாங்க. என்னால அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியல. நான் அவங்களோட அவ்வளவு சண்டை போட்டிருக்கேன். எப்படி இந்த மாதிரி நீ மாறின அப்படின்னு சொல்லி அப்படி சண்டை போட்டிருக்கேன். அதே மாதிரி என்னோட சொந்த அத்தை எங்க பரம்பரை பேரே வந்து பார்னாம் பண்டான்னு பேரு. 12 திலகம் போட்டிருக்கிறவங்கன்னு பேரு எங்களுக்கு. நாங்க யாரும் போட்டுக்கல அப்போ. ஆனா எங்க வீட்டு பேரே அதான், பார்னாம் பண்டான்னு தான் எங்களுக்கு பேரு. 12 திலகம் போட்டிருப்பாங்கன்னு தான் பேரே. ஆனா எங்க அத்தை மாறிட்டாங்க, கிறிஸ்டியனா மாறிட்டாங்க. ஆனா அவங்க மட்டும்தான் மாறினாங்க. அவங்க 2 பசங்களும் வந்து ஒழுங்கா என்ன ஃபாலோ பண்றாங்களோ தெரியாது, ஆனா அவங்க வந்து கிறிஸ்டியனா மாறல. சோ இதெல்லாம் நம்மளால ஒன்னும் தவிர்க்கவே முடியாது மாதாஜி. நம்மளால இதெல்லாம் தவிர்க்க, நம்ம தான் என்ன பண்ணணும், நம்ம சாதனை நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப அந்த ப்ராப்ளம்னால அவ யூட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டா. நீ அங்க போனதுனால உனக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது? இல்லம்மா எனக்கு கொஞ்சம் உடம்பு
தேவையாயிடுச்சு. ஆனாலும் இப்ப நீ யுட்ரஸ் ரிமூவ் பண்ண வேண்டிய ஸ்டேஜ்ல தான் இப்ப என்ன ஆகும் அதெல்லாம் என்ன யாராலையாவது வந்து உடல் நோய் வந்து அப்படிங்கிறது வந்து இதுக்குதான் நம்ம வந்து சாஸ்திரங்கள் படிக்கணும். ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம். இதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா வைகுண்டம் தான் போகணும். நோயே இல்லாம இருக்கணும்னா வைகுண்டம் தான் போகணும். சோ இந்த உண்மையை புரிஞ்சுக்காம இந்த பௌதிக உலகத்துல அங்க போனா சரியாகுது இங்க போனா சரியாகுது அப்படின்னு ஆடு மாடுகளுக்கு இருக்கிற புத்தி கூட கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதுதான் வச்சு அடிக்கிறாங்க. அதுதான் வச்சு உனக்கு இந்த வியாதி சரியாயிடும், உனக்கு இது வந்துடும் அது வந்துடும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்க முட்டி ஜாம் பண்ற மாதிரி நம்மளும் சாண்டிங் பண்ணா எல்லாம் கிடைச்சிட்டு போகுமே. நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல மாதாஜி. இப்ப என்ன சொல்லியிருக்கா ஆன்மீக குரு, அதாவது யாருக்கு வந்து இந்த 10 குற்றங்கள்ல சொல்வார மாதாஜி, யாருக்கு அதுல நம்பிக்கை இல்லையோ, யாருக்கு அவ அதுக்கு பத்தி ஒத்துக்கலையோ அவகிட்ட நம்ம மந்திரத்தை ஹரிநாமத்தை சொல்றதே தப்புன்னு தானே சொல்றோம். அப்படி கிடையாது மாதாஜி, அதோட குளோரிய சொல்ற தப்பு. எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணலாம். நம்பிக்கை இருக்கிறவங்க இருக்காதவங்க எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணலாம். ஒத்துக்காதவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணலாம். ஆனா ஹரிநாமத்துடைய புகழத்தான் சொல்லக்கூடாது. ஒத்துக்காதவங்களுக்கும் பிரச்சாரம் பண்ணி அவங்களை ஒத்துக்க வைக்கலாம். அதுதான் நம்மளுடைய வேலை. இப்ப என்ன எல்லாரும் வந்து ரெடியா இருந்தாங்களா, வாங்க பிரபுபாதரே எங்களுக்கு பகவத்கீதை எல்லாம் சொல்லி கொடுங்க அப்படின்னு யாராவது அந்த மாதிரி உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா அவங்களையும் நம்ம வந்து பிரசாதம் கொடுத்தோ இல்ல எந்த மாதிரி நபர்கள்ட்ட நம்ம டீல் பண்றோமோ அந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும். எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணணும். புகழை எடுத்து சொல்லக்கூடாதுங்கிறது தான் 9வது குற்றம். அதுல நம்ம கிளியரா இருக்கும். ஆனா இதுல வந்து எனக்கு மனசு கஷ்டம் வந்து நான் இப்ப அவர்கிட்ட பேசுறதே இல்ல மாதாஜி. உங்களோட சாதனாவை நீங்க சரியா பண்ணுங்க. அவ்வளவுதான். நார்மலா பேச முடியல என்னால அவங்கிட்ட. அந்த மாதிரி மாறினதுல இருந்து என்னால நார்மலா பேசவே முடியல, ஏத்துக்கவே முடியல. மனசு ஏத்துக்க மாட்டேங்கிறது எனக்கு. நீங்க அதுக்காக கஷ்டப்படுறீங்க. நான் வந்து இந்து தர்மம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாபா பின்னாடி போறவங்களை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஸோ என்ன கிடைக்குது அவங்களுக்கு? இதே தானே பிரச்சாரம். அங்கே போனால் உனக்கு அது நடக்கும் இது நடக்கும் இது நடக்கும். இதே கோவில் நம்ம இந்தியா முழுக்க எத்தனை கோவில் இருக்கு. சிவன் கோவில் இருக்கு, பெருமாள் கோவில் இருக்கு, எத்தனை திவ்ய தேசங்கள் இருக்கு, எத்தனை தேவர்களுடைய வழிபாடு இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக ஒரு சாதாரண மனிதனை போய் கடவுளா நம்பி எதுக்காக ஏமாந்து போறாங்க மக்கள்? இதே தானே அங்கேயும் சொல்றாங்க. அங்க போனா நடக்கும், அங்க போனா நடக்கும், அங்க போனா நடக்கும், இதேன சொல்றாங்க. ஆக்சுவலா எங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு பிசினஸ் மேன் வந்திருந்தாரு. அப்போ எங்க வீட்டை பார்த்துட்டு அவர் வந்து, ஏன்னா எங்க வீடு ஃபுல்லா கிருஷ்ணா பிக்சர்ஸ் தான் இருக்கும், வேற எந்த பிக்சரும் இருக்காது, எல்லா இடத்துலயும் கிருஷ்ணர் தான் இருப்பாரு. இப்படி அவர் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு நீங்க வந்து இந்த இயக்கமா அப்படின்னாரு. அப்புறம் என் பையன் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, பாபா வழிபட்டா போதும், எனக்கு 10 வருஷமா குழந்தை இல்லை, அங்கே போனேன் உடனே எனக்கு குழந்தை பிறந்து, இதை விட உனக்கு என்ன வேணும்? ஸோ அவ்வளோதான். அவங்களுக்கு வேற எதுவும் அவங்களுக்கு தெரியல. சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கணும், ஆத்ம ஞானத்தை அடையணும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏதோ ஒண்ணு கிடைச்சிருச்சு அவ்வளவுதான், அதான் அல்டிமேட் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களே என்ன பண்ண முடியும்? மேனேஜர் ஒருத்தர் இருந்த அவரும் அப்படிதான். எங்களுக்கு 10 இயர்ஸா குழந்தை இல்ல, ஆனா நாங்க ஷீரடி போயிட்டு வந்தோம், எங்களுக்கு குழந்தை கிடைச்சது. ஆனா அவன் பேர் வந்து சாய். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ராம் கிருஷ்ணா எல்லாம் சொல்றான். ஏன் இவரு மனுஷனுக்கு எதுக்கு ராமா கிருஷ்ணா எல்லாம் கூப்பிடுறீங்க? சோ அதனால நம்ம வந்து அவங்களுக்காக இரக்கம் தான் பண்ண முடியும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதாவது உடனே இம்மிடியட்டா தீர்வு கிடைக்கணும், ஒரு பிரச்சனை வந்த உடனே பலன் கிடைக்கணும். பிரபுபாதர் கூட சொல்வார்ல மாதாஜி, இந்த இவ்வளவு பணம் கொடு, இந்த மந்திரத்தை சொல்லு, அப்படிலாம் நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே பலன் வேணும்ன்றவங்களுக்கு இங்க வேலை இல்லை அப்படின்னு. அதுக்கு ஒரு உதாரணம் கிடையாது, அதுக்கு கிடையாது, அப்படி கிடையாது மாதாஜி. நீ உங்க கர்மாக்கு இது நடக்கணும் தான், அது எப்ப வேணா நடக்கும். நீங்க கடவுளுக்கு நடக்கும். இப்ப சாமியே இல்லைன்னு சொல்றவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கான், எப்படி அவனுக்கு நடக்குது? பகவானை வழிபடுறதுக்கும் பௌதிக நன்மைகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ கும்பிட்டாலும் கிடைக்கும், கும்பலனாலும் கிடைக்கும், என்ன வேணா கிடைக்கும். எதுக்காக பகவானை வழிபடணுங்கிறது தான் வந்து ரொம்ப சூட்சமமான விஷயம். நமக்கு முதல்ல கிராட்டிடியூட், நன்றி உணர்ச்சி இருக்கணும். ஆஹா எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாரே அப்படிங்கிற அந்த நன்றி உணர்ச்சியோட நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பக்தியை நம்ம ஆரம்பிக்கணும். இத்தனை படிக்கிறோம் இல்லையா, பகவான் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கார். இந்த உடம்புல இருக்கிற எல்லா அங்கங்களையும் அவர் தான் படைச்சிருக்கார். இது ஸ்தூல உடல், சூட்சம உடல், ஆத்மா எல்லாத்தையும் அவர் தான் படைச்சிருக்கார். இதுக்கு ஒரு கிராட்டிடியூட் வேண்டாமா? அந்த கிராட்டிடியூட்ல தான் பக்திங்கிறது ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவர் மேல அன்பு வளரணும். அதுதான் உண்மையான பக்தி. ஆனா உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கர்மாக்கு நமக்கு என்ன வரணுமோ, இது பிரகலாதர் சொல்றார், உனக்கு கஷ்டம் வரணும்னு இருக்கு, கஷ்டம் வருது,
ஆனா நீ அந்த கஷ்டத்தை விரும்புறது இல்ல, உனக்கு கஷ்டம் வருது. அதே சமயத்துல உனக்கு சந்தோஷம் வரணும் தான் தானா வரும், அதுக்காக நீ முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. ஆனா மக்களுக்கு அது புரியறது இல்ல. அதுக்கு பிரபுபாதர் ஒரு உதாரணம் சொல்லுவார்ல மாதாஜி, ஒரு பெண் திருமணம் ஆயிட்டா கணவன்கிட்ட போய் உடனே குழந்தை வேணும் அப்படி கேட்க கூடாது, 10 மாசம் பொறுத்து இருக்கணும். அது எதுக்கு சொல்றாரு, அந்த உதாரணம் எதுக்கு சொல்றாரு அப்படின்னாக்க, உடனே பகவத் பிரேமி நமக்கு கிடைச்சணும்னு நினைக்கக்கூடாது, படிப்படியா நம்ம முன்னேறணும், அதுக்கு சொல்றாரு. பொறுமை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். நம்ம உடனே ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. பௌதிக நன்மைக்காக சொல்லல பிரபுபாத், அது பௌதிக நன்மைக்காக சொல்லல. நீங்க கரெக்டா அந்த உதாரணத்தை புரிஞ்சுக்கோங்க. பௌதிக நன்மைக்காக சொல்லல. இல்ல இவங்க சொல்றதுக்கு சொல்றேன் மாதாஜி. வேற எதுக்கு போறவங்க, கிறிஸ்டியனுக்கு போறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே பலன் கிடைக்கும் அப்படின்னு, அந்த உடனே வேணும் பலன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக போயிடுறாங்க. போனா உடனே எனக்கு குழந்தை பிறந்துருது, உடனே இது கிடைச்சிருது அப்படின்றதுக்காக போயிடுறாங்க அங்க. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இதோட முடிச்சுக்கலாமா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. हरे कृष्ण प्रभुपाद की जय। वांछा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंत कोटि वैष्णव की जय। श्री प्रभुपाद की जय। थैंक यू ऑल। हरे कृष्णा। நன்றி மாதாஜி. Thank you மாதாஜி. ஹரே Thank you, கிருஷ்ணா. Mataji. Thank you, Mataji. Thank you, மாதாஜி. हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा। மாதாஜி. हरे कृष्णा।